Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. தெள்ளு தமிழ் கலைவாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். எள்ளத்தனைப் பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமெனப் பொழிவாய் சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். அனைவருக்கும் வணக்கம். பாரதிய வித்யா பவனும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் இணைந்து வழங்கும் காலங்களில் அவன் வசந்தம் தொடர் நிகழ்ச்சியின் 25வது பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். பேருவகை எய்துகிறேன். ஒரு 4-5 நிகழ்ச்சிகளாக வைத்து பார்ப்போமே என்று ஆரம்பித்தது சொந்தம் எப்போதும் தொடர்கதைதான், முடிவே இல்லாதது என்பது போல இது இப்படி நீண்டிருப்பதற்கு காரணமானவர்களுக்கு முதலில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுதான் உங்களுக்கு நான் தெரிவிக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களாக இருக்கும். இதற்கு மூல காரணம் யோசிக்க வேணாம், நீங்கள் தான் மூல காரணம். இந்த ரசனை தான் இந்த நிகழ்ச்சி தொடர்வதற்கான காரணம். சங்கப்பலகை என்று நான் செல்லமாகவும் சற்று அச்சத்தோடும் சொல்லிக்கொள்ளும் எங்கள் அக்காவிலிருந்து ஆரம்பித்து எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறார். ஐயா லக்ஷ்மணன் ஐயா இருக்கிறார், அப்புறம் அங்கே சந்திரசேகர் இருக்கார், பாஷா எல்லாம். கண்ணதாசனுக்கே கூட ஏதாவது ஐயா பாடு வந்தால் அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம், ஏன்ப்பா இது என் பாட்டு தானே, ஒரு வாட்டி பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி ஆட்கள் இங்கே இருக்கிறார்கள். இது மாதிரி ஒரு என்னை போஷித்து பேணி வளர்க்கக்கூடிய சபை எனக்கு வாய்த்திருக்கிறது என்பது நான் பெற்ற பேறுகளில் பெரிய பேர். இரண்டாவதாக இடம் கொடுத்த மனிதர் திரு ராமசாமி இங்கே உட்கார்ந்திருக்கிறார். அவர் பாரதிய வித்யா பவனுடைய இயக்குனர் என்று பலர் அறிவீர்கள். ஆனால் நல்ல விசாலமான இதயம் படைத்தவர். என்னுடைய நிகழ்ச்சி அங்கே தான் துவங்கித்து மாடியில். அதன் பிறகு அதை இங்கே இறக்கி கொண்டு வந்து அதற்கு ஒரு ஏற்றம் கொடுத்தவர் அவர். அதனால் அவருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி. அதே போல கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் திரு முரளி அவர்கள் உடன்பிறவா சகோதரர். என்ன நிகழ்ச்சி நான் சொன்னாலும் உடனே அதற்கு ஆமாம் என்று சொல்லி, இல்லை முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். இந்த நிகழ்ச்சியை பற்றி நாம் பேசி இப்படி ஒரு செய்யலாம் அப்படின்னும் பொழுது சினிமேட்டிக்காக இருக்கும். 2 பேரும் ஒரே நேரத்தில் இந்த தலைப்பு சொன்னோம், காலங்களில் அவன் வசந்தம் அப்படின்னு. என்ன தலைப்பு வைக்கலான் போது 2 பேர் சேர்ந்து அதை சொன்னோம், காலங்களில் அவன் வசந்தம். அப்படி அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்குள்ளே இப்போ நுழைவோம். முதல்ல வழக்கம் போல கவிஞருக்கு ஒரு வாழ்த்து. காதலால் கண்ணனை வசமாக்கினான், தன் கவிதையை காதலின் மொழியாக்கினான், ராதையாய் தன்னையே உருமாற்றினான், ராசலீலை தன்னை ஸ்ருதியாக்கினான். காதலால் கண்ணனை வசமாக்கினான், தன் கவிதையை காதலின் மொழியாக்கினான், ராதையாய் தன்னையே உருமாற்றினான், ராசலீலை தன்னை ஸ்ருதியாக்கினான். ஆதலால் காதலே வழியானது, அதில் அவன் சொன்ன கவிதையே மொழியானது. காதலுக்கு மொழி எதுன்னு கேட்டால் கண்ணதாசன் கவிதை. ஆதலால் காதலே வழியானது, அதில் அவன் சொன்ன கவிதையே மொழியானது, சாதனை என்பது சரணம் என்றே சாற்றிடும் கண்ணதாசன் வாழ்கவே என்று அந்த ஒப்பற்ற கவிஞனுக்கு நம்முடைய புகழை செலுத்துவோம். என் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார், அவரை பற்றி நான் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஒரே வரியில் சொன்னால் கவிஞர் கண்ணதாசனுடைய மகன். கண்ணன் தன் பெற்றோருக்கு 8ஆம் மகன். கண்ணன் தன் பெற்றோருக்கு 8ஆம் மகன். இவன் கண்ணதாசனுக்குற்ற 8ஆம் மகன். சரியா? கண்ணன் தன் பெற்றோருக்கு 8ஆம் மகன், இவன் கண்ணதாசனுக்குற்ற 8ஆம் மகன். எண்ணத்திற்கு அப்பனோ எட்டாதவன். வாங்க சாரி. எண்ணத்திற்கு அப்பனோ எட்டாதவன், அவன் எத்தனையோ அறிஞருக்கும் கிட்டாதவன். அவன் கிண்ணத்தில் மதுவாக இவன் இருப்பான்,
அவன் கிண்ணத்தில் மதுவாக இவன் இருப்பான், இவன் எண்ணத்தில் மலராக அவன் இருப்பான். அவன் கிண்ணத்தில் மதுவாக இவன் இருப்பான், இவன் எண்ணத்தில் மலராக அவன் இருப்பான். வண்ணமிகு கவியரசின் வாரிசொன்றை வாருங்கள் கைதட்டி வரவேற்கலாம். அதுக்கப்புறம் கோபி அவகாசம் கொடுக்கும் பொழுது நான் உள்ள நுழைஞ்சுக்குவேன். 1986 கோபி எனக்கு பரிச்சயம். நாங்கள் ஒரு சிறிய வீட்டில் இங்கே குடியிருந்த பொழுது, 3 ஆண்டுகள் இங்கே சென்னையில் இருந்த பொழுது, அடிக்கடி வந்து போகிற பல நண்பர்களில் கோபியும் ஒருவன். அதற்கு பிறகு நான் வெளியூர்லாம் போய், விசாகப்பட்டினம்லாம் போய் திரும்ப சென்னைக்கு வரும் பொழுது கோபி மீண்டும் வந்து, கோபியுடைய தொடர்பு மீண்டும் கிடைத்தது. இந்த நிகழ்ச்சியை செய்வோம் என்று அப்பொழுது கோபியோ நானோ கனவு கூட கண்டிருக்க மாட்டோம். நாங்கள் வந்து உட்காந்து வீட்டில் ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிட்டு கண்ணதாசனுடைய கவிதைகளை பற்றி பேசணும். அப்போ பாடுவான் கோபி, பாடுறதை நிறுத்திட்டான். அதுக்காகவே அவன் தண்டிக்கலாம், நல்லா குரல்ல அருமையாக பாடுவான். இப்போ மீண்டும் இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு மேடையில் அந்த நண்பனை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். வாங்க கோபி. எஸ். இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக நடத்தி வரும் இசைக்கவி ரமணன் அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றேன். நான் இதற்கு முன்பு இந்த நிகழ்ச்சியில் பார்வையாளனாக பல நேரங்களில் அமர்ந்திருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை கண்ணனுக்கு அடியாராக கண்ணதாசன் என்று ஒரு தலைப்பு மாதிரி கொடுத்து அதன் வாயிலாக அதை தொட்டு வரும் பாடல்களை இங்கே பேசலாம் என்று நாங்கள் இருவரும் முடிவு செய்தோம். அதான் கோபி, நான் முன்னமே வந்து அக்கா கூட சொல்லியிருக்கிறேன். கண்ணனுடைய அடியார்கள் வரிசையில் கண்ணதாசனை நிறுத்தி பார்ப்பது அதில் எந்த விதமான சிரமமும் இல்லை. நம்ம நிறுத்த வேண்டிய தேவையில் அவர் அங்கே தான் இருக்கிறார். அதை நம்ம உணர்ந்து கொண்டாடும் விதமாக இந்த நிகழ்ச்சியை அமைத்துக் கொள்வோம். எனவே இந்த நிகழ்ச்சியில் முழுக்க முழுக்க கவிஞருடைய கண்ணன் பாடல்கள், கண்ணன் கவிதைகள் இடம்பெறும் அப்படின்னு சொன்ன கோபி ஜமாய்ச்சிருவோம் அப்படின்னு வந்தார். சொல்லுங்க. நல்லிரா பொழுது இல்லாத கொஞ்சம் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் இந்த பாட்டிலே போயிடலாம், அது வருது நடுவில். அதாவது சமீபத்தில் நான் இயக்குனர் ரா சங்கரன் அவர்களை ஒரு இசை நிகழ்ச்சியின் போது சந்திக்க நேர்ந்தது. அவருடன் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அவர் சொன்னார், நான் கே சங்கர் அவர்களிடம் உதவியாளனாக வேலை செய்து கொண்டிருந்த நேரத்திலே கவிஞர் ஒரு முறை ஒரு பாடல் கம்போசிங்காக வந்தார். நான் அப்போ அசிஸ்டண்ட்டு கே சங்கருக்கு. வந்தார், வந்து உட்காந்தார். பாட்டு எழுதுறதுக்கு அந்த இசை கருவிகள்லாம் அரேஞ்ச் பண்ண நேரமாச்சு. அந்த நேரத்தில் சங்கர் வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுட்டு சொன்னார், நேற்று இரவு கண்ணன் என்னுடன் என் படுக்கையில் பக்கத்தில் உட்கார்ந்து என்னுடன் பேசிவிட்டு சென்றார் என்று சொன்னார். உங்கள் அப்பாவுக்கு கண்ணன் பிரத்யட்சம் அப்படின்னு சொன்னார். அதை அப்பாவே கவிதையில் எழுதியிருக்காரு. எனக்கு அந்த கவிதை சரியாக ஞாபகம் இல்லாட்டா கூட இப்போ நிகழ்ச்சியில் நடுவில் அது வரும். பிள்ளை போல் பேசும் நீ பிதற்றலும் கவிதையேன்னு சொன்னானா? ஆமாம், பிள்ளை போல் பேசும் நீ பிதற்றலும் கவிதைன்னு கண்ணன் வந்து சொன்னதாக சொல்வார். ஆமாம், ரொம்ப அருமையான துவக்கம் கோபி. ஆமாம், நள்ளிரா பொழுதில் நானும் கண்ணனும் உள்ளூரும் பொருள்களை பேசுவது உண்டுகான். பிள்ளை அதுக்கப்புறம் தெரியல அந்த இல்லை அந்த பிள்ளை போல் பேசும் நீ பிதற்றலும் கவிதையேன்னு முடியும் அந்த கவிதை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கவிஞருக்கு ராசங்கர் சொன்ன மாதிரி கவிஞருக்கு கண்ணன் பிரத்யட்சம். அதை கவிதையிலையும் அவர் வடிச்சிருக்காருங்கிறது தான் ஒரு விஷயம். பாடல்கள் அனுபவம் கோதையின் திருப்பாவை.
கோதையின் திருப்பாவை. சொல்லுங்கள், தேவை சொல்ல விரும்புறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக இந்த மார்கழி மாதத்தில் கோதையின் திருப்பாவை என்று துவங்குகின்ற அந்த பாட்டில் வச்சுப்போம். இந்த மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு கவியரங்கு நடக்கும் பொழுது மழை வேண்டி கண்ணதாசன் கவிதை பாடினாருங்க. அதில் 4 வரி மட்டும் அது சொல்கிறேன் உங்களுக்கு. சக்கரம் சுழல்வதாக, தர்மமே செழிப்பதாக. இது எங்கேருந்து வருது? பாரதியார். சக்கரத்தை எடுத்தது ஒரு கணம், தர்மம் பாரில் தழைத்தது மறுகணம். அதெல்லாம் சக்கரம் சுழல்வதாக, தர்மமே செழிப்பதாக, பொற்கரம் விரிந்து நீளும் புண்ணியம் தழைப்பதாக, தக்கவர் சான்றோர்க்காக தனி வெள்ளம் வருவதாக, அக்கறை பச்சை தோன்றி அகக்கரை தொலைவதாக என்று மழையை வேண்டி பாடுகின்ற அந்த கவிதை வரும். அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா, முதல்ல இந்த பாடல்லையே, இந்த கோதையின் திருப்பாவை பாடலிலிருந்தே நீங்கள் ஆண்டாளுடைய தாக்கம், ஆழ்வார்களுடைய தாக்கம், பகவத்கீதையினுடைய தாக்கம், இது 3 தான் நீங்கள் வரிசையாக இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் அப்பப்போ தொட்டு பார்க்கலாம். கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை, கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான், கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். மாதவர் பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார், ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான், ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். வாரணம் மணியாக வலம் வரும் மணநாளில், மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். மார்கழி பனி நாளில் மங்கையர் இளம் தோளில், மார்கழி பனி நாளில் மங்கையர் இளம் தோளில், கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான், கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். வாரணம் 1000 சூழ வலம் செய்து, அப்படியே அது எடுக்கிறார். வாரணம் மணியாக வலம் வரும் மணநாளில். அப்புறம் நாளை வதுவை மனமென்று நாளிட்டு, ஆண்டாளுடைய பாசுரம். ஆவணி பொன்னாளில் ரோகிணி நன்னாளில், அது அப்படியே அந்த தாக்கம் இங்கே வரும். ஆவணி பொன்னாளில் ரோகிணி நன்னாளில், அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான். அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி, என்ன அர்த்தம்? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்தவளர். அப்படியே அந்த சாரம் அப்படியே இருக்கும். அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி, சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான், சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான். அப்படி போகும் அந்த பாட்டு. இது எடுப்பிலே நம்ம ஆண்டாளுடைய தாக்கத்தை இந்த பாடலில் பார்க்கலாம். வாங்க. கண்ணனுடைய அடியார்களில் கண்ணதாசன் அப்படின்னு நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டுருக்குறோம். இதில் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், அதை தொட்ட மாதிரி வர்ற ஒரு அனுபவம் ஒன்று. நான் சினிமாவில் நடிக்க தொடங்கிய நேரத்தில், அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, என்னுடைய புகைப்படங்களை திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். பின்னாடி அந்த ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கு பின்னாடியும் என்னுடைய விலாசம், கைபேசியினுடைய எண் இதெல்லாம் எழுதி கொண்டு போய் கொடுப்பேன். கொடுக்குற நேரத்தில் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எப்போயாவது வேலை இருக்குன்னா கூப்பிடுவாங்க. அதை நான் அப்போ பண்ணுறதில் நிறுத்திட்டேன். அது முதல்ல பண்ணிகிட்டு இருந்த நேரம் ஒரு கம்பெனியில் போனேன். ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட கொடுத்தேன். ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோட்டோவை பார்த்துட்டு பின்னாடி படிச்சுட்டு, கோபி கண்ணதாசன்னு போட்டிருக்கு, கண்ணதாசன் தெருன்னு போட்டிருக்கு, நீங்கள் கண்ணதாசனுக்கு உறவான்னு கேட்டார். அவர் பேசும்போதே தெரியும் எனக்கு அவர் நகரத்தாருன்னு, அவர் எங்கள் ஊரை சேர்ந்தவர்ன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் கேட்டார், நீங்கள் கண்ணதாசனுக்கு உறவான்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன். உடனே சொன்னார், தம்பி எனக்கு அவருடைய ஊரை சொன்னார். அது கானாடு காத்தானா ஏதோ அந்த மாதிரி ஒரு ஊர் தான். எங்கள் ஊருக்கு நீங்கள் இப்போ பாருங்கள், ஏதாவது ஒரு வீட்டுக்கு போய் அப்படியே ரேண்டமாக ஒரு வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சு அந்த வீட்டினுடைய பூஜை அறையில் பார்த்தா உங்கள் அப்பாவினுடைய படம் இருக்கும். அப்பா
அப்படி அது சொன்னபோது எனக்கு அப்படியே புல்லரிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகநூலில் ஒருத்தர் வந்து ஒரு திருவல்லிக்கேணியில் இருக்கிற ஒரு டீ கடையினுடைய உள்புறத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை போட்டிருந்தார். அதை நான் என்னுடைய முகநூல்லையும் பகிர்ந்துருந்தேன். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவற்றில் வந்து 2 படம் தான் வந்து, ஒன்று விநாயகரனுடைய படம், பக்கத்தில் கண்ணதாசனுடைய படம், 2த்துக்கும் மாலை போட்டு வச்சுருக்கு. அது ஒரு டீ கடை, வெறும் டீ கடை. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், கண்ணனுடைய அடியார்களின் வரிசையில் கண்ணதாசன் வந்து எப்போவோ சேர்ந்துட்டார் போல் இருக்கு. நமக்கு தான் வந்து நியூஸ் கொஞ்சம் பொறுமையாக வருது அப்படிங்கிறது தான். அப்பாவே சொன்னார்ல, ஒன்று மட்டும் உண்மை, அறிவூற்றில் ஒரு பாட்டு எழுதும் செந்தமிழ் மாகவிக்கு மரணம், அது வந்த பின்புதான் பெருமை ஜனனம். உண்மை 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 உண்மை. ஆமாம். அது மாதிரி மார்கழி பனிநாளில் மங்கையர் இளந்தொழில், எனக்கு இந்த பாடலில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்ணதாசனுக்கு வந்து ஆன்மீகம் எல்லாத்துலேயும் வந்து ஒரு அந்த அந்த சுவை, அதாவது அந்த பொயசி, அந்த ரம்யம் இருக்கணும். ஆமாம். அதாவது பார்த்திங்கன்னா, நான் இதை மார்கழியில் வந்து எங்கள் அம்மாவோட நான் வந்து கோயிலுக்கு போவேன் காலைல 5:30 மணிக்கு. அப்போ 12வது படிச்சுட்ருக்கிறேன். படிக்கிற நேரத்தில் அப்படியே இது ஒரு சான்ஸாக சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு பக்கத்தில் அகஸ்தியர் ஆசிரமம் இருக்குது, அங்கே கோயிலுக்கு போவோம் நாங்கள் 2 பேரும். போகும்போது பார்த்தா வந்து பெண்கள் முன்னாடி நடந்து போயிட்டுருப்பாங்க, தலைக்கு குளிச்சிருப்பாங்க. ஆனால் தலையை காய போடுறதுக்கு நேரம் கிடையாது. அவங்க நடந்து போயிட்டுருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடிலேருந்து இவர் விஷுவலைஸ் பண்ணுறாரு கண்ணதாசன். மார்கழி பனிநாளில் மங்கையர் இளந்தோளில் கார்குடல் கருப்பாக எதிர்ந்தாலும் கண்ணதாசன் தான் கண்ணன் தான் கண்ணதாசனுக்கு. அது மாதிரி எனக்கு அதை பார்த்து இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 வரிகள். நான் எல்லா இடத்துலையும் எந்த மீட்டிங்கில் பேசினாலும் இந்த 2 வரிகளை சொல்லுவேன். மார்கழி பனிநாளில் மங்கையர் இளந்தோளில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். ரொம்ப ரொம்ப. இந்த சிங்கப்பூரில் வீரமணி ராஜு கூட ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அவர் இந்த பாட்டு பாடினார். அவர் ரொம்ப அருமையாக பாடுவார் இந்த பாடலை. இந்த இடத்துல நிறுத்தி அது என்ன பொருள்னு கேட்டாருங்க லீஷா இதில். அப்போ சொன்ன இதே தான். ஆமாம், அந்த எது கருப்பாக இருந்தாலும் அதில் அந்த கருப்பனை பார்க்கறது வந்து கோபியருக்கு வழக்கம். அதுதான் அடியார்களுடைய பழக்கம். அதுதான் ரொம்ப அழகாக வந்தது. நம்ம நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்னால் ஒரு சின்ன அறிவிப்பு. என்னண்ணா, ஏழை குசேலனுக்கா வளம் வந்து பாடுங்கள், வாழிய பாடுங்கள், வலம் வந்து தேடுங்கள், வந்து நிற்பான் அந்த கண்ணன் என்பான், வந்து நிற்பான் அந்த கண்ணன் என்பான். சரியா? அதாவது கூப்பிட்டா என்னன்னு கேட்குறவனுக்கு பேர் தான் கடவுள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது தெலுங்குல. பிலிஸ்தே பலுக்துன்னவாடே பகவந்துடுன்னு. என்ன அருமையாக இருக்குது பாருங்க, கிராமத்து வசனம் அது. கூப்பிட்டா என்னன்னு கேட்கணும், வந்து நிற்பான் அந்த கண்ணன் என்பான் அப்படின்னாச்சு. சரி, இப்போ இன்னைக்கு வந்து என்ன தேதி? 7. பொங்கல் வந்து நமக்கு 15ஆம் தேதி. எங்கள் 2 பேர் சார்பிலும் கவிஞருடைய சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் அன்னைக்கு நம்ம சந்திச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. கூப்பிட்டா வருவீங்களா? இதே இடத்துல 6:30 மணிக்கு காலங்களில் அவன் வசந்தம் 26வது நிகழ்ச்சிக்கு நம்மோடு பங்கு கொள்ள போகிறோம். யார் தெரியுமா? கவிஞருடைய இன்னொரு மகன் திரு கண்மணி சுப்பு அவர்கள். ஐயா கொஞ்சம் எழுந்திருங்கள். இயக்குனர் சிகரம் திரு கே பாலச்சந்தர் அவர்களிடம் உதவியாளராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர். நிறைய திரைப்படங்களுக்கு வசனம் எழுதி இருப்பவர். அதை பற்றி அன்னைக்கு இன்னும் இது ட்ரெய்லர் தான் அன்னைக்கு சொல்லணும். நான் கோபிகிட்ட வந்து அவரை ப்ராப்பராக அறிமுகம் செய்வேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அதுபடி சொல்லலாம். அவர் வந்து கோபிக்கு அண்ணா, மற்றபடி ரொம்ப நல்லவர். கண்ணன் என்னும் மன்னன் பேர். கண்ணன் என்னும் மன்னன் பெயரை சொல்ல சொல்ல அப்பாவுக்கு வந்து இந்த வார்த்தைகள், இந்த இரட்டை கிளவி சொல்ல சொல்ல மெல்ல மெல்ல இப்படி வர்ற பாடல்கள் எழுதுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து பாட்டை ஒரு வாட்டி பாடுங்க. சொல்ல இல்லை, அது ஏன் 2 வாட்டி? சொல்ல சொல்ல மெல்ல மெல்ல, அதுவும் ஆண்டாள் தான் வழிகாட்டி. மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்று என்றுங்கிறார். அந்த 2 என்று போட்டா பார் ஆண்டாள். உன் ஃப்ரெண்டு பாலு பாஷையில் சொல்லணும், அதுக்கு தான் என் துட்டு.
ஒரு என்றும் சொன்னா ஒன்று ஒரு ப்ரோஸ் அது. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று என்று சொல்ல சொல்ல அதுதான். நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய் வருமே. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, எங்கேயோ அது வாய்ப்பாடு மாதிரி சொல்லக்கூடாது. கோவிந்தா நிற்கணும். அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே அப்படி சொல்லணும். அப்பதான் அது சொல்ல சொல்ல இன்பம். கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல. சொல்லிட்டேன். கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல. எண்ணம் என்னும் ஆசை படகு செல்ல செல்ல வெள்ளம் பெருகும் பெண்மை உள்ளம் துள்ள துள்ள. கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல. லா 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 லா. அப்புறம் அந்த பியானோல கொடுக்க வராது எனக்கு. தென்றல் இன்று பாடும் பாடல் என்ன என்ன, தென்றல் இன்று பாடும் பாடல் என்ன என்ன, சின்ன கிளிகள் சொல்லும் கதைகள் என்ன என்ன, கண்ணும் நெஞ்சும் ஒன்றுக்கொன்று பின்ன பின்ன, என்னை துன்பம் செய்யும் எண்ணம் என்ன என்ன. கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல. சொல்லிட்டே போலாம். அடுத்த பாட்டு. கவிஞர் ஆசை நெஞ்சம் சொல்ல போனால் அச்சம் அச்சம், அன்றும் இன்றும் அதுதான் நெஞ்சில் மிச்சம் மிச்சம். ஒரு சிலபுல கூட மாற்ற முடியாது, அப்படி எழுதிட்டு போயிட்டான். கவிஞர் பாடல் எழுதும் விதம் ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும். ரொம்ப அதாவது சர்ரியலாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தா அமானுஷமாக இருக்கும். அது நிஜமாகவே இப்படி ஒரு விஷயம் நடக்குதான்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த காலத்தில் வந்து வீடியோ இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கான அதாவது 35mm கொண்டு வந்து வச்சு தான் பண்ண முடியுமே தவிர, அது அப்படி ஒரு வீடியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போனனால நமக்கு ஏற்பட்ட இழப்பு அது. நான் அப்பாவுடைய கம்போசிங்கில் வந்து நிறைய உட்காந்துருக்கேன். அதில் நான் கவனித்தது என்னன்னா ஆச்சரியமாக இருக்கும். வந்து அப்பா மட்டும்தான் சேரில் உட்காருவார், மற்றபடி எல்லோரும் தரையில் தான் உட்காருவாங்க. எம்எஸ்வி மாமா வந்து ஹார்மோனியத்தில் இருப்பார், அனுமந்து தபலாவில் இருப்பார், அதுக்கப்புறம் ராமகண்ணப்பன் பேடை வச்சுக்கிட்டு கீழே உட்காந்துருப்பார். அப்புறம் ஒரு கிட்டாரிஸ்ட் இருப்பார், சதாவோ யாரோ ஒரு கிட்டாரிஸ்ட் ஒருத்தர் இருப்பார். டைரக்டர் நான் எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு சில டைரக்டர்ஸில் ஏசி திருலோக்சந்தர்னுடைய எந்த படம்னு ஞாபகம் இல்லை, ஆனால் அவருடைய கம்போசிங்கில் நான் இருந்தேன். நல்ல கையில் இவ்வளோ தடிமாக ஒரு புஸ்தகம் ஒன்று, இங்கிலீஷ் புஸ்தகம் வச்சு படிச்சுட்டு இருந்தார். அப்போவே எனக்கு பயங்கர இம்ப்ரெஸ்ட் ஆகிட்டேன் அவர் மேலே. சிச்சுவேஷனை சொன்னார். சிச்சுவேஷனை சொன்ன உடனே அப்போ இவர் டியூனை போட்டார், எம்எஸ்வி டியூனை போட்டார். டியூனை போட்ட உடனே கவிஞர் கண்ணை மூடினார். கண்ணை மூடிட்டு சிச்சுவேஷனை கேட்டார், டியூனை கேட்டார். அதுக்கப்புறம் 4 பல்லவியை சொன்னார். 4 வரியை சொல்லிவிட்டு கண்ணை முடிச்சுட்டு ராமகண்ணன் பண்ணிட்டேன், என்ன சொன்னேன் படின்னார். ஆக அவர் சொன்ன அந்த 4 வரிகள் என்னன்னு அவருக்கே தெரியாது. நான் உட்காந்த எல்லா கம்போசிங்லேயும் எனக்கு இருந்த அதாவது நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆன்மீகத்தில் போய் நம்ம பேரானார்மல் அது இது என்னென்னமோ படிக்கும்போது தான் இது ரொம்ப ஒரு அமானுஷமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றது, வெரி சர்ரியல். அது ஒவ்வொரு தடவையும் அந்த 4 வரியை சொன்ன பிறகு அதுக்கு இந்த 4 வரி சொல்லியாச்சு, பல்லவி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் டைரக்டர் பார்ப்பார். டைரக்டர் கவிஞரை சிச்சுவேஷன் அந்த மாதிரி வரலையே அப்படின்னு. அப்படியா சரின்னு கண்ணை முடிப்பார். சொல்லும்போது கண்ணை முடிப்பார்.
கண்ணை மூடிட்டு மறுபடியும் ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு 4 வரிகள் சொல்லிவிட்டு என்ன சொன்னேன் படின்னுவார். அதில் இதில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன, இதை சொல்லுங்கன்னு ரமணன் சொன்னார் என்கிட்ட. இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த முதல் பல்லவி சொன்னார், அந்த பல்லவி ஓகே ஆகலை பார்த்தீங்களா, அதனால் அந்த 4 வரியை அப்படியே குறுக்கால ஒரு கோடை போட்டு எளியில் எடுத்து கசக்கி அப்படி போட்டுடுவார் ராமகண்ணப்பன். போட்டுட்டு அடுத்த 4 வரியை எழுதுவார். எவ்வளோ போச்சோ, எத்தனை பல்லவிகள் எத்தனை சரணங்கள் தொலைந்து விட்டனங்கிறத நினைக்கும் போது எனக்கு அப்படியே காற்றில் பறந்த கவிதைகள் கோடி, ஆமாம், கனவில் உதித்து காலை விழித்ததும் கண்கள் பனிக்க செய்தவை கோடி, அப்படி இருக்கு. அதில் எனக்கு அதை நினைச்சாலே அப்படியே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும் எனக்கு. அப்படியே இது இன்னைக்கு தொகுத்து வச்சிருந்தாலே அது எவ்வளோ பெரிய ஒரு 10 வால்யூம் வந்திருக்கும். அது 6000 பாடல்கள், ஒரு சரணம் 4 பல்லவி, கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. அபூர்வ ராகங்கள்லாம் 28 பல்லவியோ 28 சரணம் எழுதினாராம். அதில் வந்த 4 சரணத்தை தவிர மீதி எங்கே போச்சு என்னங்கிறதே தெரியாது. ரொம்ப வருத்தமான விஷயம். கே பாலச்சந்தர் சார் சொன்னதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஏதோ ஒரு சொன்னாராம், சீண்டி விட்ட மாதிரி போச்சு. அப்படியா இந்த அப்படின்னு 22 சரணம் சொன்னாராம். அவர் சொன்ன ரமணன் பொறுக்கிக்கிட்டான்னு சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு அப்படின்னாரு. என்னது எது எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல, அது மாதிரி சொன்னார் அப்படின்ட்டு. அவ்வளோ பெரிய இயக்குனர் சிகரம் மலைச்சு போய் தழுதழுத்து சொன்னார். அதான் கிருஷ்ணகானத்துக்கு போவோமே. எதனால் இந்த பாட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? கிருஷ்ணகானமா? ஆயர்பாடி மாளிகையில். ஆயர்பாடி மாளிகையில் அந்த பாட்டே கேட்குறதுக்கு எனக்கு அந்த அப்படி ஒரு அற்புதமான தாலாட்டு அந்த பாட்டு. அதுக்கப்புறம் என்ன அது பாடுங்க ஒரு வாட்டி. அது இது நான் சொல்கிறேன், தாலாட்டும் திருப்பள்ளி எழுச்சியும் சேர்ந்த பாட்டு. யார் அவனை தூங்க விட்டார், கண்ணனவன் தூங்கும்போது காசினியை தூங்கி எழுப்பி அவனை தூங்க விடாதையா. இது ஒரு தாலாட்டா? தாலாட்டு திருப்பள்ளி எழுச்சி ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கு. இன்னும் சொன்னோன்னா சாங்கிய யோகம், பகவத்கீதையினுடைய சாங்கிய யோகத்தினுடைய 69வது ஸ்லோகத்தை அப்படியே இதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நம்ம இதை எடுத்துகிட்டு போனோம்னா பின்னால் டாக்குமெண்ட் பண்ணி பெரிய அளவில் இது ஒரு நூலாகவே நம்ம கொண்டு வரலாம். கண்ணதாசன் எப்படி கண்ணன் அடியார்கள் வரிசையில் நிற்கிறார் என்று திரும்பவும் சொல்ற நாம ஒன்று நிற்க வைக்க தேவையில்லை, அவர் நிற்கிறார், நம்ம உணர்ந்துக்கிறோம். கோபி சொன்ன மாதிரி இன்னைக்கு இது வரைக்கும் கோபி பேசுனதில் 2 வார்த்தைகள் என்னை ரொம்ப மனசை கவர்ந்தது. ஒன்று, ரம்யம் என்பது அவருடைய சுபாவமாக இருந்தது. பெரிய ஒரு விஷயம் அது. எல்லாம் அவருடைய எல்லா கவிதைகளையும் பாடல்களையும் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு தான். ஆமாம், பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு தான். இன்னொன்று, அந்த பாடல் எழுதுகிற தருணத்தில் சரியெல்லாம் இருக்கும் அப்படின்னாரு. ஒரு ஆசுகவிக்கு பாடல் நிகழும் தருணம்ங்கிறது ரொம்ப பரவசமான தருணம். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்க கொடுத்து வச்சாங்களே, எவ்வளோ பேர் கொடுத்து வச்சிருக்காங்க இல்லையா? ஒரு கவிஞனுக்கு தன்னுடைய கவிதையை காட்டிலும் அந்த கவிதை நிகழ்கின்ற தருணம் தான் இன்னும் முக்கியம். The process of a song happening or a poem happening is much more fascinating than the actual product. அது மாதிரி அது ரொம்ப அருமையான எனக்கு என் சார்பில் இன்னொரு வாட்டி ஒரு வளமான கரவொலி நம்ம கோபிக்கு கொடுங்க. நாகப்படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ. அவன் மோக நிலை கூட ஒரு யோக நிலை போலிருக்கும், யார் அவனை தூங்க விட்டார் ஆராரோ, யார் அவனை தூங்க விட்டார் ஆராரோ. ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. அதாவது மோகநிலை கூட ஒரு யோக நிலை போல் இருக்கும்னா அது கண்ணதாசன் கண்ட காட்சி. அதனால அப்படித்தான் இருந்தாகும். இப்படி அவர் பார்த்துட்டாருன்னா அவர் அப்படித்தான் அது இருந்தாகணுங்கிறது தெரியுது. ஒரு பேனா கேட்டேன். ஓ சரி, இங்கே இருக்கு. ஓ அது கவனிக்கலாம், சாரி. அதாவது அனைத்துயிருக்கும் எது இரவோ அதில் புலன் வென்றவன் விழித்திருக்கிறான். கீதா வாக்கியம். அனைத்துயிருக்கும் எது இரவோ அதில் புலன் வென்றவன் விழித்திருக்கிறான். எப்போது பூமியில் உள்ளவையெல்லாம் விழித்திருக்கின்றனவோ அப்போது முனிவனுக்கு இரவு. இது பாரதியாருடைய பகவத்கீதை மொழிபெயர்ப்பு. அவசியம் வாங்கி இதை படிங்க.
கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும், அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ. அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கன்னியரே கோபியரே வாரீரோ, கன்னியரே கோபியரே வாரீரோ. இது தாலாட்டா திருப்பள்ளி எழுச்சியா அக்கா தான் பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு சொல்லுவோம். ரெண்டும் கலந்த ஒரு பாடலாக இருக்கு. இது அந்த ரம்யமான விஷயம்னு சொன்னோமே, அதில் வந்து இது நம்ம யார் மதுரை ஜிஎஸ் மணி அவர்கள் கண்ணதாசனோட ஒரு 12 வருடங்கள் கவிஞர் சொல்கிறத, அதாவது எம்எஸ்வியோட 12 வருடங்கள் பணி செய்தவர். அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் சொல்ல சொல்ல எழுதியிருக்கிறாரு. சந்திக்கும் போதெல்லாம் அவருக்கு 87 88 வயசாகுது. அப்படியே துள்ளி குதிப்பார். அவர் நடக்கும்போது நம்ம பின்னாடி ஓட முடியாது நம்ம வயசுக்கு. அப்படி அவர் வந்து ஒரு இசை நிகழ்ச்சியில், மறுபடியும் ஒரு கர்நாடிக் இசை நிகழ்ச்சியில் சந்திக்கும்போது அறிமுகப்படுத்திக்கிட்டேன். உட்காருனர், முதல்ல உட்காரு பக்கத்தில் அப்படின்னாரு. சொல்லி உட்காந்துட்டு, உங்கள் அப்பாவுக்கு கொஞ்ச நாள் சொல்ல சொல்ல எழுதியிருக்கிறாரு தெரியுமா உனக்கு என்னாரு, கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னேன். 4 பென்சில் 2 பக்கமும் ஊக்கு சீவி வச்சுருப்பேன். உங்கள் அப்பா எழுதுகிற ஸ்பீடுக்கு ஊக்கு சொல்கிற ஸ்பீடுக்கு எழுதி ஊக்கு உடஞ்சதுன்னா அங்கே ஷார்ப் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த காரணத்திற்காகவே கண்ணதாசன் தான் எழுதுவதை தவிர்த்தார். என்ன காரணம்னு கேட்டால், அவருடைய சிந்தனையின் வேகத்திற்கு அவருடைய விரல்கள் ஈடு கொடுக்க முடியவில்லை என்கின்ற காரணத்தினால்தான் அவர் எழுதுவதையே நிறுத்தினார். வேற யாராவது எழுதட்டும்னு சொல்லிட்டு. ஸோ சொல்லுவார், 4 இது பென்சில் வச்சுருப்பேன், 2 பக்கமும் ஊக்கு சீவி பையில். வந்து டைரக்டர் ஸ்ரீதர், ஒரு சுச்சுவேஷன் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. டைரக்டர் ஸ்ரீதர் வந்து கவிஞர்கிட்ட வந்து 2 வரியில் காதலை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு கவிஞர் எழுதிக்கன்னு சொல்லிட்டு, முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம் அப்படின்னாராம். அப்புறம் இவர் முகத்தை பார்த்தாராம், ஸ்ரீதர் முகத்தை பார்த்தாராம். ஸ்ரீதருக்கு வந்து முகத்தில் ஒன்றும் சந்தோஷம் இல்லை. அடுத்த 2 வரி, சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன் என்னைனாராம். நான் பேப்பர், அது இவர் சொல்கிறார், மதுரை ஜிஎஸ் மணி சொல்கிறார், பேடு பேப்பர் எல்லாத்தையும் கீழே வச்சேன் கோபி, சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தேன். ஐயா நீ தான் கவிஞன், நான் கவிஞன் இல்லை. அப்படி எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வந்து அவர் கவிதை எழுதும் அந்த லாவகம், அது வந்து விழுகிற வேகம் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் எல்லாரும் கவிதை எழுதுறவங்க எல்லாருமே இப்படி தான் எழுதுவாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருமே வந்து டேப்பில் எடுத்துக்கிட்டு போயிட்டு வீட்டில் எழுதிட்டு வராங்கன்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு. ஆக ரொம்ப ஒரு அற்புதமான அந்த அனுபவம். ஆமாம், அருமையாக இருக்கு. இப்போது கோபி சொன்ன உடனே எனக்கு திரு ஜிஎஸ் மணி அவர்கள் சொன்ன ஒரு, இங்கே தான் இதே மேடையில் தான் சொன்னார், அது ஞாபகம் வருது. இதை விட கண்ணதாசனுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்க முடியாது. அவர் பாட்டு சொல்லும்போது எப்படின்னா, அவன் என்ன சார் அவன் செவுத்துல எழுதி வச்சிருந்த படிக்கிற மாதிரி இல்லை சொல்கிறான் அப்படின்னாரு. அது மேடையிலே சொல்லிட்டார். எப்படி எழுதுவாருங்கன்னு கேட்டால் அப்படி கையை பெருசாக தூக்கிக்கிட்டாரு. அவன் என்ன சார் அவன் செவுத்துல எழுதி வச்சிருக்கிறத படிக்கிற மாதிரில பாட்டு சொல்கிறான், ஐயோ ரொம்ப நியாயங்க அது அப்படின்னாரு. ஐ திங்க் தட்ஸ் தி பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். அவ்வளோ இருக்கு. அடுத்த பாடல், அது ஒரு பாடலில் வந்து வெளியில் வராது இருக்கிறது கவிதை, அவருடைய கவிதை தொகுதியில் வந்திருக்கு, 7வது தொகுதியில் இருக்குது. பிருந்தாவனம் என்ன வெகு தூரமா, இந்த பேதைக்கு அவனின்றி பரிகாரமா. பல்லவி பாருங்க எப்படி இருக்கு. திருந்தா முகந்தன்னை திருத்துகின்றேன், கண்ணன் திருத்தோற்றம் தன்னை நெஞ்சில் நிறுத்துகின்றேன், வாழ்கொண்ட கண்ணுக்கு மை தீட்டினேன், அவனை வரவேற்க செவ்வாழை கை நீட்டினேன். எப்படி வருது அவனுக்கு? வாழ்கொண்ட கண்ணுக்கு மை தீட்டினேன், அவனை வரவேற்க செவ்வாழை கை நீட்டினேன், தோள் தந்து சுகம் காண விரைந்தோடினேன், அந்த தூயோனின் திருமார்பில் அசைந்தாடினேன். அவனுக்கு தோல் தரேன்னு போய் இவங்க சரண்டர் ஆயிடும். அந்த திருமார்பில்
அந்த துயோனின் திருமார்பில் அசைந்தாடினேன். எதுக்கு வருதுன்னா, காதல் காதல் கொண்டோர் சொல்லும் சொல் என்னவோ கேட்குறான் கண்ணதாசன். கேட்குறாரு, காதல் கொண்டோர் சொல்லும் சொல் என்னவோ, என் கண்ணா என்பார் அன்றி வேற என்னவோன்றார். அது ஆனா இருந்தாலும் சரி. என்ன அழகா இருக்கு பாருங்க, 7வது தொகுதியில் இருக்கு, படிச்சு பாருங்க. காதல் கொண்டோர் சொல்லும் சொல் என்னவோ, என் கண்ணா என்பார் அன்றி வேற என்னவோ அப்படின்னு சொல்லி அந்த கவிதை போகும். இவர் என்ன பாட்டு கோபியில தேர்ந்தெடுத்திருக்காருன்னா, எங்களுடைய டீனேஜ் சாங். காதல் காதல் என்று பேச கண்ணன் வந்தானோ, காலம் பார்த்து ஜாலம் செய்ய மன்னன் வந்தானோ, கண்ணானி கொண்டாடும் பிருந்தாவனம், கல்யாண பூப்பந்தல் எந்தன் மனம், நீராட நீ செல்லும் யமுனா நதி, நீராட நீ செல்லும் யமுனா நதி, மங்கள மங்கையின் மேனியும் தங்கிய மஞ்சள் நதியோ குங்கும நதியோ. அது நீங்க பாடிங்க. காதல் காதல் என்று பேச கண்ணன் வந்தானோ, காலம் பார்த்து ஜாலம் செய்ய மன்னன் வந்தானோ. இது ரொம்ப அழகு. காணாத உறவொன்று நேர் வந்தது, கண்ணாவும் அலங்கார தேர் வந்தது, வாழாத பெண்ணொன்று வழி கண்டது, வாடிய பூங்கொடி நீரினில் ஆடுது மன்னா வருக மாலை தருக. வாடிய பூங்கொடி நீரினில் ஆடுது. வாழாத பெண்ணொன்று வழி கண்டது, அதாவது காணாத உறவொன்று நேர் வந்தால்தான் வாழாத பெண் ஒன்று வழிகாணும். கண்ணன் வந்தால்தான் பெண்மை நிறைவடையும். அது மட்டும் இல்லை, நமக்கு மீரா காண்பித்தபடி கண்ணனை தவிர மற்ற எல்லோரும் பெண்கள் தான். புருஷோத்தமன் என்பது அவன் ஒருவன் தான். நம்ம எல்லாரும் பெண்கள் தான் என்ற உணர்வு நமக்கு வருமானால்தான் நம்ம கண்ணனை அடைய முடியும் என்று அழகாக காட்டுறார். வாழாத பெண்ணொன்று வழி கண்டது, வாடிய பூங்கொடி நீரினில் ஆடுது மன்னா வருக மாலை தருக. அடுத்த கவிஞரனுடைய பாடல்களில் இந்த மங்கள சொற்கள் அமங்கல சொற்களே இருக்காது. அதான் ஆச்சரியமாக இருக்கும். எல்லாமே மங்கள சொற்களாக இருக்கும். அதில் இந்த பாடலை பார்க்கும்போது அலங்கார தேர் வந்தது பாருங்க. எல்லாமே அதை மங்கள மங்கையின் ஒரு எங்கள் ஊர் காரைக்குடி அந்த செட்டிநாட்டு சைடில் அது கொஞ்சம் அவர் வளர்ந்த அந்த சிறுகுடல்பட்டி, பிறந்தது சிறுகுடல்பட்டி, வளர்ந்தது காரைக்குடியிலையும் அங்கேயும் பிள்ளை போய் மாறி மாறி இருந்தார். ஒரு 16-15 வயசு வரைக்கும் தான். அந்த ஊருக்கு நான் அடிக்கடி திருமண நிகழ்வுகளுக்கு செல்வேன். அது கண்ணதாசனை உருவாக்கிய அந்த களம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே போனால் தெரியும் நல்லா. அதில் யாரோ ஒருத்தர் சொன்னார், நகரத்தார் என்கிட்ட கேட்டார், என்கிட்ட சொன்னார். அது ஆச்சரியமாக இருந்தது. நகரத்தார் முதல் தமிழ்ச்சங்கத்துக்கு முன்னாடியோ என்னமோ கடல் கொண்டனால அந்த சமூகத்தில் பல பேர் அழிஞ்சிட்டதுனால தண்ணீரே இல்லாத இடமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்த தேர்ந்தெடுத்தாங்க, ராமநாதபுரத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அப்படிப்பட்ட பொட்டல் காடில் பிறந்துட்டு தென்றல்னு பேர் வச்சான் பாரு உங்க அப்ப. என்ன கற்பனை இருந்திருக்கணும் அப்படின்னு. அடிக்கடி நான் திருமண நிகழ்வுகளுக்கு காரைக்குடி போகிற வாய்ப்புகள் கிடைக்கும். சமீபத்தில் ஒரு திருமணம் அப்பாவனுடைய பிறந்த வீட்டுக்கு பக்கத்திலே நடந்தது. அங்கே மலையரசி அம்மனுடைய கோயில்லையும் கொஞ்ச நேரம் போய் உட்காந்து தியானம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. சைவம் வளர்த்தவர்கள் நகரத்தார் அந்த இடத்துல வன்முறைக்கு இடமே கிடையாது. என்னென்னா அப்படி ஒரு அமைதியான ஒரு சமூகம். ஏதாவது சண்டைனா அப்பச்சி வாங்க அப்பச்சி உட்காந்து பேசுவோம், உட்காந்து பேசாமல் இப்போ பேசாமல் எல்லாம் முடிச்சு போவோம், வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காத்தி குழி பணியாரமும் மல்லிகைப்பூ மாதிரி இட்லியும் சட்னியும் போட்ட எவன் சண்டையாக போடுவாங்க. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு இது.
அப்பா மேடைகளில் அடிக்கடி இந்த விஷயத்த சொல்லுவார், இந்த கவிதையை சொல்லுவார். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஒரு கணவன் மனைவி, ஒரு குழந்தை, கை குழந்தை அழுகிறது. அப்போ வந்து கணவன் வந்து பாட்டு பாடி தூங்க வைக்க முயற்சி பண்ணுறான். அப்போ சொல்கிறான், அத்தை அடித்தாலோ அள்ளி மலர் செண்டாலே, மாமன் அடித்தானோ மல்லிகை பூ செண்டாலேன்னு. அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்களாம், அத்தை அடிக்கவில்லை, மாமனும் தீண்டவில்லை, தானாக அழுகின்றான் தம்பி ஒன்று வேண்டும் என்று. ஆக ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு கவிதை நயமாக இங்கே இவங்களுடைய செட்டியார்களுடைய அந்த தமிழ் ஒவ்வொன்றத்தையும் அப்பானாலே வந்து ஒரு ரொம்ப மென்மையான ஒரு அழைப்பு, அதில் ஒரு இச்சியை சேர்த்து அப்பச்சின்னு வாங்க, அது இன்னும் சாஃப்ட் ஆகும். அது மாதிரி ஆத்தாங்கிறது, பெரிய பச்சி அப்படிங்கிறது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எங்கள் பெரியப்பா வந்து அப்பச்சி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு நம்மள மீசையெல்லாம் வைக்கிறது இல்லை, மீசையை எடுத்துரு அப்படின்வார். அவர் கூப்பிடுறதே அழகாக இருக்கும், அப்பச்சின்னு கூப்பிடுவார் நம்மளை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வளர்ந்த அந்த களம் இருக்கிறத, அப்படிப்பட்ட ஒரு சமூகம், அந்த சமூகத்தில் வந்து தமிழ் அந்த மென்மை அப்படிங்கிறது வந்து யதார்த்தமாக வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி பெண்களுக்கும் அந்த அளவுக்கு மரியாதை, பெண்களை தெய்வமாக போட்டுற ஒரு சமூகம். அப்படின்ற நேரத்தில் வந்து உங்களுக்கு கவிதை வந்து சாதாரணமாக வரணுங்கிறது வந்து என்னுடைய அந்த களத்தில் வந்தவர் கண்ணதாசன். சொல்லுங்கள் அடுத்த. அருமை. அதாவது ஒரு கவிஞர்களுடைய எந்த மண்ணில் பிறந்தாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. அது ஒரு நல்ல தகவலாக நீங்கள் சொன்னீங்க, நல்ல பதிவு. நகரத்தாருன்னா அவங்க காசி விசாலாட்சி கோயில் வரைக்கும் அவங்க செய்திருக்கக்கூடிய நற்காரியங்களை கணக்கிடவே முடியாது. இன்னைக்கு சைவம் தழைத்து வருவதற்கு காரணம், தமிழ் தழைத்து வருவதற்கு முக்கியமான காரணம் நகரத்தார்கள் செய்து கொண்டு வருகின்ற தொண்டு என்பது நம்ம ரொம்ப நன்றியோடும் பெருமையோடும் நம்ம சொல்லிக் கொள்ளலாம். அதனால் அந்த மண்ணில் பிறந்தவர், அந்த மண்ணினுடைய மனம் கண்ணதாசனுக்கு இயல்பாகவே இருந்தது. இப்போ நீங்கள் சொன்ன அந்த ரம்யத்துக்கும் அந்த மங்களமான சொற்களுக்கும் அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னொன்று, அந்த சிறுகுடற்பட்டி மலையரசியினுடைய பூரண அருள். 10 வயதான ஒரு பாலகன், 10 வயதானது ஒரு பாலகன் சந்நிதியில் பாடியதும் நினைவில் இல்லையோ, பாதி இரவானதென தாய் மனது வாடுகையில் பக்தி செய்ய வந்ததில்லையோ, முத்து என இட்ட பெயர் முத்தாக வேண்டும் என முறையீடு செய்யவில்லையோ, முற்றாய் நீ கேட்ட பின்னும் நற்றாய் நீ தந்த தமிழ் முறையாக வந்ததில்லையோ அப்படின்னு போகும் அந்த கவிதை. எல்லாம் அங்கே உட்காந்து எழுதுன. 10 வயதான ஒரு பாலகன் நின் முன்பு பாடியதும் நினைவில் இல்லையோங்கிறாரு. அது ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் ஸ்கெட்ச் மாதிரி இருக்குல்ல. அதான் தெய்வம் தந்த தோழின்னு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. நீங்கள் முன்னே தெய்வம் தந்த வீடுன்னு காதை தீட்டிக்காதீங்க, தெய்வம் தந்த தோழின்னு. இதுவும் இந்த 7வது தொகுதியில் வருது. அதாவது இந்த நப்பின்னை கதாபாத்திரம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இவருக்கு ஒரு தோழி வாய்த்ததாக இருக்கிறது இந்த கவிதை. நான் விளக்காமலே சொல்கிறேன். இன்னொரு வாழ்வினை இகத்தினில் காண, இளமை வனப்பை இயற்கையில் அடைய, மன்னவன் கண்ணனை மனத்தால் வேண்டி கன்னி ஒருத்தியை காட்டுக என்றேன். என்னுயிர் தோழி அவள் வந்தனள் வாழி. தகைசால் உறவு தத்துவம் விளங்க, மிகையோ குறையோ மெய் உணர்வு ஓங்க. மிகையோ குறையோ மெய் உணர்வு ஓங்க, நகையும் அறிவும் 4 வகை குணமும் புகழும் படைத்த பூவையை வேண்டினேன். என்னுயிர் தோழி அவள் வந்தனள் வாழி. இது வரைக்கும்னா கூட வேற ஏதோ நினச்சிப்போம். அம்பொன் மேனி, அங்கையர் கண்ணி, அகண்ட கங்கை, அருள் விசாலாட்சி, செம்பொன் கோபுர தேவி காமாட்சி, தம் பொற்பதத்தில் தவம் கிடந்தேன் யான். என்னுயிர் தோழி அவள் வந்தனள் வாழி. சாவை விரட்டும் நசர் செம்பொன் தான். செம்பொற்கோபுரன்னா பொற்கோபுரன்னா டக்குன்னு புரியாது. அதனால செம்பொன் கோபுர தேவி காமாட்சி, தம் பொற்பதத்தில் தவம் கிடந்தேன் யான். என்னுயிர் தோழி அவள் வந்தனள் வாழி. சாவை விரட்டும் சக்தியை பெற்றேன், தழைக்கும் உடல் நலம் தன்னை அடைந்தேன். கோவில்கள் தோறும் கொள்கை மொழிந்தேன், கோவிந்தன் அதை கொடுத்தருள் செய்தான். கோவிந்தன் அதை கொடுத்தருள் செய்தான். என்னுயிர் தோழி அவள் வந்தனள் வாழி. இவர் எடுத்திருக்கிற இந்த பாட்டு கிருஷ்ணகானத்திலிருந்து
கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு 4 படி பால் கறக்குது ராமாரி. அந்த மோகனனின் பேரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் 3 படி நெய் இருக்குது கிருஷ்ணாரி. கிருஷ்ணாரி ஹரே ஹரே ராமா. இது என்னது? 4 படி பால் 3 படி நெய், இதுன்னு ஒரு செட்டியார் கணக்கு. உடனே நம்ம ஆளுங்க வந்து 1 படி வந்து காஃபி கிஃபியை போட்டிருப்பாங்க, இந்த 3 படி அப்படி இல்லைங்க. நான் நீ காலையில் கோபிக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன். இந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வந்தோடனே இதில் ஒரு சிந்தனை ஓடிச்சு. அதாவது இதுவும் இன்னொரு செட்டியார் சொன்னது தான், நகரத்தார். கம்பனடி பொடி சா கணேசன் இருந்தார். அவர் ஒரு முறை என்கிட்ட கேட்டார், தம்பி பாரதியார் வந்து பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம்னாரு. ஏன் தம்பி பூரணன்னு சொன்னால் பத்தாதா, அதுவே முழுமையும் தானே, அப்புறம் எதுக்கு ஒரு பரிபூரணன் அப்படின்னாரு. கேட்டுட்டு அவரே சொன்னார், சொல்கிறேன் கேளு, பூரணன் அப்படின்னா 1 படி பால், பரிபூரணன் அப்படின்னா 1 படி தண்ணி கலக்காத பால்னாரு. இப்போ நாமெல்லாம் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் தான். ஆனால் நம்முடைய வாசனை பதிவுகளால், நம்ம எடுத்த பிறவிகள், அடுத்தடுத்து எடுத்த பிறவிகளால் வந்த மாசுகளால் நம்ம வந்து கொஞ்சம் மலினப்பட்ட பாலாக இருக்கிறோம். ஆனால் எப்பொழுது கோவிந்தனுடைய பெயரை நாம் சொல்ல ஆரம்பிக்கிறோமோ இந்த பால் வந்து நெய்யாக மாறுகிறது. 4 படியில் 1 படி தான் 1 படி தான் வந்து கொஞ்சம் சுமார் மனிதத்தன்மை, மற்ற 3 படி தெய்வத்தன்மை தான் மனிதனிடம் இருக்கிறது. கோவிந்தம் பேரை சொன்னால் அவன் கடைசி வரைக்கும் அவன் கர்ம வினையெல்லாம் கழிஞ்ச அப்புறம் தான் அவன் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உடனே அவன் பேரை சொன்னோடனே நமக்கு இந்த கர்ம வினைகள்லாம் கழிந்து நம்ம நெய்யாகும். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நெய் வந்து இர்ரிவர்சிபிள், அதுக்கு மேலே இன்னொரு பரிமாணம் கிடையாது. பாலினுடைய கடைசி பரிமாணம் நெய், மனிதனுடைய கடைசி பரிமாணம் கோவிந்தனுடைய திருவடி. அதை எப்படி வைக்கிறார் பாரு. இதுக்கும் மேலே ஒரு சிந்தனை எனக்கு வந்தது. நம்முடைய வேதத்தில் வருகின்ற புருஷ சூக்தத்தில் என்ன சொல்லுது? உனக்கு மேனிஃபெஸ்ட் வேர்ல்டு இருக்கே, கிரியேட்டட் வேர்ல்டு, எதெல்லாம் வெளிப்பட்டு இருக்கிறதோ அது 1/4 பாகம், வெளிப்படாதது 3/4 பாகம், வெளிப்பட்டது பால் பாகம், வெளிப்படாதது நெய் பாகம். 1 படி பால் வெளிப்பட்ட படைப்பு, 3 படி நெய் வெளிப்படாத படைப்பு. ஊர்த்வை புருஷக என்று புருஷ சுக்தத்தில் வருகிறது. இவ்வளவு பொருள் எனக்கே, என்னை போன்ற பாமரனுக்கே பேசும்பொழுது இவ்வளவு பொருள் இதில் கிடைக்கிறது. இன்னும் இதில் இறங்க இறங்க நமக்கு எத்தனை செறிவான பொருள் கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ சொல்லுங்க, கண்ணதாசன் கண்ணனுடைய அடியார்களில் ஒருவரா இல்லையா? பாருங்க, பகவத்கீதை 9வது அத்தியாயத்தில் 27வது ஸ்லோகம். நான் ஸ்லோகத்தை சொல்ல நேராக சொல்கிறேன். நீ எது செய்யினும், எதனை நீ உண்பினும், எதை நீ ஹோமம் செய்தாலும், எதனை கொடுத்தாலும், எந்த தவத்தை செய்தாலும் குந்தி மகனே அதை கடவுளுக்கு அர்ப்பணம் என்று செய் என்று பகவான் கீதையில சொல்லுகிறார். கண்ணனவன் நடனமிட்டு காளிந்தியில் வென்ற பின்னால் தண்ணி பாம்பில் நஞ்சு இல்லை ராமாரி. கண்ணனவன் நடனமிட்டு காளிந்தியில் வென்ற பின்னால் தண்ணி பாம்பில் நஞ்சு இல்லை ராமாரி. அவன் கனிதழில் பால் குடித்து பூதகியை கொன்ற பின்னால் கனிதழில் பால் குடித்து பூதகியை கொன்ற பின்னால் கன்னியர் பால் வஞ்சமில்லை கிருஷ்ணார் என அவர் அப்பவே முடிவெடுத்தான். எல்லா பெண்களும் விடுதலை பெற்றார்களாம். பூதகியை கொன்ற உடனே எல்லா பெண்களுக்கும் விடுது. இப்படி ஒரு தாட்டு, ஒரு லாஃப்டி தாட்டு போற போக்குல எளிமையான சொற்கள்ல யாரு எழுதிட்டு போக முடியும் சொல்லுங்க, கண்ணதாசனை தவிர. கோபிக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா, குளத்தில் முங்கி குளிக்கையிலே கோவிந்தன் பெயரை சொன்னால் கழுத்தில் உள்ள தாலி நிக்குது ராமாரி. குளத்தில் முழுங்கி குளிக்கையிலே கோவிந்தன் பெயரை சொன்னால் கழுத்தில் உள்ள தாலி நிக்குது ராமாரி. சேலை திருத்தும் போது அவன் பெயரை ஸ்ரீரங்கா என்று சொன்னால் அழுத்தமான சுகம் இருக்குது கிருஷ்ணாரி. இது பெண்களுடைய பாஷை.
இது பெண்களுடைய சிந்தனை, பெண்களுக்கே இருக்கக்கூடிய பிரத்யேகமான எண்ணம். அதை எப்படித்தான் எழுதினான். ஏன்னா கண்ணதாசன் ஒரு பெண்ணாக மாறியதால் தான், இல்லை ஒரு பெண்ணாக இருந்ததால் தான் கண்ணனை வந்து அவ்வளோ சுலபமாக நம்ம கண் முன்னே கொண்டு அவரால் நிறுத்த முடிந்தது என்று சொல்ல தோன்றுகிறது எனக்கு. படிப்படியாய் மலையில் ஏறி பக்தி செய்தால் துன்பம் எல்லாம் பொடி பொடியாய் நொறுங்குதடி ராமாரி. அட, படிப்பில்லாத ஆட்கள் கூட பாதத்திலே போய் விழுந்தால் வேதத்திற்கே பொருள் விளங்குது கிருஷ்ணாரி. இந்த 2 பொருள் இருக்கு பாருங்க. படிக்காதவனா கண்ணனை சரணடைந்தால் எனக்கே வேதத்தினுடைய பொருள் விளங்குகிறது. ஆனா அந்த பாதம், பரந்தாமனுடைய பாதம், வேதங்கள் கொஞ்சுகின்ற பாதம். அவன் யார் என்கின்ற பொருள் வேதங்களுக்கு கூட அவனை சரணடைந்தால் தான் கிடைக்கின்றது, இல்லையா? அப்படி இருக்கு பாருங்க. அவன் பாதத்திலே போய் விழுந்தால் வேதத்திற்கே பொருள் விளங்குது கிருஷ்ணாரின். மீண்டும் சொல்லுகிறேன், பகவத்கீதை 8வது அத்தியாயத்தினுடைய 8வது ஸ்லோகம். வேறிடம் செல்லாமலே யோகம் பயிலும் சித்தத்துடன் சிந்தனை செய்து கொண்டிருப்போம் தேவனாகிய பரம புருஷனை அடைகிறான். அவன் எந்த நிலையில் இருந்தாலும் கிருஷ்ணா டேக்ஸ் him in an as is where is condition. அவனை உள்ளங்கையில் அவனை அள்ளிக்கொண்டு தன்னிடம் சேர்ப்பித்துக் கொள்ளுகிறான் என்று பறைசாற்றுகின்ற அந்த பகவத்கீதையினுடைய ஸ்லோகமும், ஆய்ச்சியர்கள் இடையர்கள் பாடுகின்ற மொழியிலே எழுதியிருக்கக்கூடிய இந்த எளிய பாட்டும் அப்படி அச்சுக்கச்சு ஒத்துப்போவதை நம்ம காண்கிறோம். கண்ணதாசனுக்கு வளமான கரவொலியால் நம்முடைய வாழ்த்து தெரியும். கவிஞர் இந்த பாடல் எழுதும் வகை மறுபடி சுஜாதா அவர்கள் ஒரு அந்த விஷயம் சொல்லுங்க. நினைத்தாலே இனிக்கும் படத்துக்கு சுஜாதா கதை வசனம். அவர் தன்னுடைய நினைவுகளில் இந்த விஷயத்தை கோட் பண்ணியிருக்கார். உங்களில் சிலருக்கு இது தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கலாம். வந்து எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் பாடல் கம்போசிங் பாம்க்ரோ ஹோட்டலில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே எம்எஸ்வி உட்காந்துருக்கிறாரு. பிரசிடென்ட் ஹோட்டல், அங்கே பார் சங்கப்பலகை. ஆமாம், பிரசிடென்ட் ஹோட்டலில் வந்து கவிஞர் வராரு. வந்து சிச்சுவேஷன் சொன்ன உடனே எழுத ஆரம்பிச்சிடுறார். அதுக்கப்புறம் காலை ஜப்பானில் காஃபி, மாலை நியூயார்க்கில் கேபரே, இரவில் தாய்லாண்டில் ஜாலி, இனிமேல் நமக்கு என்ன வேலி, அப்படியே ஊராக போகிறாங்கன்றதுக்காக எழுதுகிறாரு. அது சுஜாதானுடைய பார்வையிலிருந்து பார்க்கப்படுவதால் அது மேலும் சிறப்படைகிறதுங்கிற காரணத்தினால நான் அதை சொல்கிறேன். அதை பாட்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் பாட்டை எழுதி முடித்த பிறகு கவிஞர்கிட்ட வந்து எப்படி இப்படி வார்த்தைகள் உங்களுக்கு சரளமாக வருது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு கவிஞர் சொல்லியிருக்கிறாரு, தமிழில் கவிதை எழுதுறது ரொம்ப சாதாரணம், ஆதார சந்தத்தை பிடிச்சிட்டா போதும். இப்போ பாருங்கள், சீதைக்கு எத்தனை பேர்? சீதா அப்படிங்கிற பேர் நேர், ஜானகி என்கின்ற பேர் நேர், ஜனகா என்கின்ற பேர் நேர், வைதேகி என்கின்ற பேர் நேர். இப்போ நீங்கள் ஜானகியை பற்றி ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னா எந்த இடத்துல போட்டுக்கணுமோ அந்த வார்த்தையை போட்டுக்கணும். ஆக எல்லா வார்த்தையும் தெரியணுங்கிறது தான் முக்கியமே தவிர உங்களுக்கு வந்து வேறு எதுவும் வந்து புது வார்த்தைகள் வந்து ஒன்றும் தேவையில்லை. இருக்கிற வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதாவே சொல்கிறாரு. இந்த நேர்லாம் வந்து தெரியறதுக்கு ஆண்ட்ராய்டு ஜெனரேஷனுக்கு புரியாது. இதற்கு கொஞ்சம் யாப்பிலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும்னு அவர் எழுதுகிறாரு. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து கண்ணதாசன் வந்து பாடல் எழுதுவதை அந்த லாவகமாக அது ஒரு டெக்னிக்காக பிடித்த பிறகு அதுக்கப்புறம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ரமணன்ட்ட, என்ன நேர் எல்லாருக்கும் தான் தெரியும், பாட்டு வருது அவங்களுக்குலான்னாரு. அதுவும் கேட்குறதுக்கு வாஸ்தவமாக தான் இருக்குது. ஆமாம், அப்பா வந்து சுஜாதாக்கு சொன்ன பதில நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா ஓரளவுக்கு கவிதை எழுத தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து இந்த தேமா புளிமா எல்லாருக்கும் தெரியும். வருதா கவிதை அப்படி? இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து பிறவியிலேயே கவிஞராக இருந்தால், கண்ணனுடைய அடியாராக இருந்தால், மலையரசுடைய அருள் பெற்றவராக இருந்தால், தமிழிலே தோய்ந்தவராக இருந்தால், இந்த மண்ணுடைய சாரம் உங்களுடைய மனதுக்கு இயல்பாக இருந்தால் உங்களுக்கு கவிதை வரும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். அதில் கண்ணதாசன் அவ்வளோதான். அது விட்டுடுங்க. ஒரு முறை இன்னொரு விஷயம் சொல்லிடலாம். சொல்லுங்கள், தாராளமாக. காரைக்குடிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட 77 அந்த நேரத்தில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். 76 77 அந்த நேரம். நான் இன்னும் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிற டைமு.
அப்பா காரில் போவார். அது அந்த காலத்தில் டிராஃபிக் அதிகம் இல்லைங்கிறனால காரில் போவார் தைரியமாக. இப்போல்லாம் போக முடியாது கார்லலாம். அப்பா இப்போ இருந்தாருன்னா சத்தியமாக கார்லேயே போக மாட்டார். ஏன்னா இந்த ஹைவேல இவனுங்கெல்லாம் போகிறத பார்த்துட்டு. ஸோ நாங்கள் ஒரு 3-4 காரில் போவோம். அப்பா வந்து ஒரு காரில் வருவார். நாங்கள் நீங்கள் ஏன் எப்போ ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துக்கிறேன்னு பிரேக் போடுறதுக்கு தான். அது வந்து அது ஜிஎஸ் பண்ணி சொன்ன ஒரு விஷயமா எனக்கு சற்று ஞாபகம் வருது. அதையும் சொல்கிறேன். அப்புறம் வந்து போயிட்டுருக்கும்போது சட்டுன்னு ஒரு இடத்துல வந்து கார் நின்றுச்சு. நான் ஒரு 7ஆவதோ 8ஆவதோ தான் 8ஆவது படிச்சுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். நான் கார் நின்றுச்சு. என்னென்னு நாங்களாம் உட்காந்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஃபேமிலி, அப்பா, அம்மா, அக்கா, சகோதரர்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறோம். தூரத்தில் ஒரு மரம் தனியாக, அந்த மரத்திற்கு கீழே ஒரு கருங்கல் பெஞ்சு, அந்த பெஞ்சில் தனியாக உட்காந்துருக்குறாரு அப்பா. யாருமே கிட்ட போகல. நாங்களாம் இங்கே உட்காந்துக்கிட்டு ஏதோ புளியோதரை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்தது, அவர் வந்து அமராவதி புதூரில் படிக்கும்போது அதே கல்லில் உட்காந்து தான் கவிதை எழுதுவாராம் 8-9 வயசில். அந்த கல் இன்னும் இருக்குது. அது என்னுடைய முகநூலில் பகிர்ந்துருக்கிற அந்த பெஞ்சு, கருங்கல் பாறை, அது இன்னும் இருக்குது. அங்கே உட்காந்து எழுதுவாராம். பசங்கள்லாம் கல் எறிவாங்களாம் அவர் மேலே. இவன் பெரிய கவிதை எழுதுறான் அப்படின்னு சொல்லிட்டு கல் எறிவாங்களாம். இப்போ இந்த காட்சியை பாருங்கள். இப்போ செல்ஃபோன் அப்போ இருந்தது, சாம்சங் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோவை யோசிச்சு பாருங்கள். அப்படியே அவ்வளோ வானலாக அந்த இது வான், அதுக்கப்புறம் அந்த தரை, ஒரே ஒரு மரம், அதற்கு கீழே ஒரு பெஞ்சு, அங்கே கவிஞர் உட்காந்துருக்குறார். ஒற்றை மரத்துக்கு அடியிலே ஒரு சோலை உட்கார்ந்து சொல்லலாம். அந்த சீர் எனக்கு இன்னும் கண்ணை விட்டு அகலலை. அதுக்கப்புறம் அந்த இதை வந்து ரொம்ப அங்கே போகும்போதெல்லாம் அதை பார்ப்பேன் நான் கொஞ்சம். படம் போட்டிருக்கீங்களா? அந்த படம் இருக்குது சார், ஃபேஸ்புக்கில் இருக்குது சார். கோபி கண்ணதாசன் முகநூலில். ஆமாம், என்ன போய் பார்த்துருவோம். ஆமாம், என்ன ஃப்ரெண்டாக ஆட் பண்ணலாம் நீங்கள். ஆமாம், அடுத்த பாடல். இது வந்து இந்த எல்லா பாடல்களுமே வந்து கோபியோடைய சாய்ஸ் தான். எப்பவும் போல் சுப்பு உங்களுக்கு தான். அடுத்து அவரும் அருமையான பாடல்களை எடுத்து வச்சிருக்கார். 15ஆம் தேதி பார்க்கலாம். குலசேகர ஆழ்வார் வந்து பாடுவார். மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய், செம்பொன் சேர் கன்னி நன்மாமதில் புடைசூழ் கணபுரத்து என் கருமணியே. என்ன கொஞ்சம் தீர்த்திருக்காங்கல்ல. கணபுரத்து என் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோன்ட்டு ராமருக்கு குலசேகர பெருமான் பாடிய தாலாட்டு இருக்கும். இவர் வந்து வேற ஏதோ ஒரு சிச்சுவேஷன், ஒரு குழந்தைய வச்சு பாடணும். அதுக்கு ஒரு பாட்டு கேட்குறாங்க, வாழ்க்கை படகுல. ஏன்னா நீங்கள் எத்தனையோ வீடுகளில் வந்து இந்த பாட்டை தாலாட்டாக பயன்படுத்தி நான் கேட்டிருக்கேன். நானும் என் தங்கையை வந்து தூளியில் ஆட்டும் பொழுது இந்த பாட்டு அப்போ வந்திருக்கு. சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, கண்ணிரண்டும் தாமரையோ, கண்ணம் இன்னும் எந்தன் கண்ணா, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. ஒரு குழந்தைய இப்போதான் அந்த திரும்ப இந்த உதாரணத்தை சொல்கிறதுல எனக்கு அலுப்பே வராது. இப்போ இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நீங்களே கேட்டுட்ருக்கீங்க. தக்கான ஒரு குழந்தை நடந்தீங்க வந்ததுன்னு வைங்க, ஒரு பையன் கவனிப்பீங்களா இந்த பேச்சை? எல்லாருடைய கண்ணு அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, கருப்போ சிவப்போ பணக்காரனோ ஏழையோ எதுவுமே இருக்காது. நம்முடைய மொத்த கவனமும் அந்த குழந்தை மேலே போகும். ஏன்? நாம் என்றோ தொலைத்து விட்ட தூய்மையை அந்த குழந்தை நினைவுபடுத்துவதா? பால் மணக்கும் பருவத்திலே உன்னை போல் நான் இருந்தேன். நான் இப்படி தாண்டா இருந்தேன். எங்க அப்பா சொல்லிட்டே, நீ கூட பார்க்க சுமாரா இருந்தடா குழந்தையா இருக்கும் போதும் பாரு. பால் மணக்கும் பருவத்திலே உன்னை போல் நான் இருந்தேன், பட்டாடை தொட்டிலே சிட்டு போல் படுத்திருந்தேன், அந்நாளை நினைக்கையிலே என் வயது மாறுதடா, உன்னுடன் ஆடி வர உள்ளமே தாவுதடா, கண்ணிரண்டும் தாமரையோ, கண்ணம் இன்னும் எந்தன் கண்ணா, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. அந்த தூய்மை எங்க போச்சு, எங்க தொலைஞ்சது தெரியுமா?
அறிவு என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கின்ற நம்முடைய தகவல் கூலங்களின் அடியே அந்த தூய்மை இருக்கிறது. அந்த ஒரிஜினல் இன்னசென்ஸ் இஸ் லாஸ்ட் அண்டர் தி டெப்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் விச் வி ஹவ் மிஸ்டேக்கன் ஃபார் நாலேஜ். அதை சொல்றார் அவர். ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா, இருவரின் துடிப்பினிலே விளைவது மழலையடா. 2 பேரை வச்சு கவிதை எழுத முடியாது. அதான் இதுல முக்கியம். ஒருவரின் 2 பேரை வச்சு ஒரு கவிதையை படைக்கலாம், எழுத முடியாது. ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா, இருவரின் துடிப்பினிலே விளைவது மழலையடா. 7 மொழிகளிலே என்ன மொழி? பிள்ளை மொழி, கள்ளமற்ற வெள்ளை மொழி, தேவன் தந்த தெய்வ மொழி. கண்ணிரண்டும் தாமரையோ கண்ணம் இன்னும் எந்தன் கண்ணா, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. பாட்டு. கோபி, வாய்ப்பு பேசுறதுக்கு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு எங்க வேணா கிடைச்சிடலாம், இந்த சபை கிடைக்காதுயா. இதுதான் முக்கியம். இப்படி ஒரு சபை கிடைக்குமா? அதாவது திரும்ப எங்க வேணா பிறக்கலாங்க, இருந்தா மயிலாப்பூர்ல இருக்கணும். அப்பதான் வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியும். அட்லீஸ்ட் வந்துட்டாவது போகணும். இது கிருஷ்ணரும் அப்பாவும் அப்படின்னு யோசிச்சா, வீட்டில் அப்பாவுடைய படுக்கை அறையில் சுவற்றில் ஐயா அப்பத்தா படம் இருக்கும். விசாலாட்சி அம்மையார், சாத்தப்ப செட்டியார் அவர்களுடைய படம் பெருசாக. அதுக்கு பக்கத்தில் குழந்தை கிருஷ்ணனுடைய அற்புதமான ஓவியம், அது அப்படியே இன்னும் கண்ணில் நிற்குது, அந்த பச்சை, அது பக்கத்தில் இருக்கும். வீட்டில் வந்து எந்த நிகழ்ச்சி, எந்த ஒரு திருவிழாவையும் இதையும் பெருசாக கொண்டாடுறோமோ இல்லையோ, கிருஷ்ண ஜெயந்தியை கண்டிப்பாக கொண்டாடுவோம். அதுவும் ரொம்ப விமரிசையாக. அன்றைக்கி தான் அப்பா ஃபுல்லாக இருந்துருவார். அதில் கிருஷ்ணனுடைய ஒரு சிலை ஒன்று இருக்கும் எப்போவுமே. அந்த சிலையினுடைய ஏதோ ஆகி விரலோ ஏதோ ஒன்று உடஞ்சி போச்சு. அது அவர் ரொம்ப சென்டிமெண்டலாக வந்து அதுக்கப்புறம் ஏதோ அவருக்கு வாழ்க்கையில் ஏதோ சில பிரச்சனைகள், ஏற்கனவே நிறையா பிரச்சனை தான், அது மிக அதிகமான பிரச்சனைகள் வந்திருக்கும் அந்த நேரத்தில். பிரச்சனைகள் தான் அவருக்கு வாழ்க்கை. ஆமாம். அதனால அதை மாற்ற சொல்லி பண்ணது வந்து, அதில் கல்கண்டு, வெண்ணெயில் கல்கண்டு கலந்து கொடுப்பாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து அப்படி தான் தெரியும். எனக்கு அப்போ ஒன்று தெரியாது போச்சு எனக்கு. அது மட்டும் இல்லாமல் அது இன்னும் எனக்கு ஆச்சரியம் என்னென்னு கேட்டால், அந்த டைமில் வெண்ணெய் வெள்ளையாக இருக்கும், இப்போ மஞ்சளாக இருக்குது. அந்த வெண்ணெயை இன்னும் நான் பார்க்கல இப்போ இங்கே. அது எதனால் காணாமல் போச்சுன்னே தெரியல எனக்கு. இப்போ வர்ற வெண்ணெய் நல்லா தான் இருக்குது, இப்போ வர்ற வெண்ணெய் நல்லா இல்லாமலாம் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் வந்து வெண்ணெய் வெள்ளையாக இருக்கும், அதில் வந்து கல்கண்டை கலந்து வச்சுருப்போம் எல்லாம் வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக. அப்படி ஒரு 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 ரொம்ப ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவார். அதே மாதிரி கோயிலுக்கு போகும்போது அப்பா வந்து கும்பிட்ற மாதிரியே தெரியாது, கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுற மாதிரிலாம் தெரியாது. ஏதோ அந்த அப்படியே பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரே தவிர, மற்றபடி வந்து ஒரு ரொம்ப இன்வால்வ்டாக ஆழமாக அப்படின்னு பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. அது ஆரம்பிப்போம். அடுத்த ஒரு அருமையான பாடல், கண்ணனை நினைக்காத நாளில்லையே என்ற பாட்டு. நான் இந்த பாட்டில் இவ்வளோ விஷயம் இருக்குன்றது இந்த நிகழ்ச்சினால் தான் தெரிஞ்சுக்கிறேன். அதனால் மீண்டும் மீண்டும் திரு ராமசாமி அவர்களுக்கும் திரு முரளி அவர்களுக்கும் உங்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஏதோ கேட்டோம் போனோன்னு இருந்தது, இப்போ அதில் இவ்வளோ ஆழம் இருக்குது, இவ்வளோ பின்னணி இருக்குன்னு பார்க்குறோம். மீராவுடைய பாடல்களை நான் ஒரு 20-25 மொழிபெயர்த்த ஞாபகம் எப்போ கரெக்டாக இந்த நிகழ்ச்சிக்கு அதில் கண்ணில் தென்பட்டது. அதுதான் கடவுளுடைய திருவருள்ங்கிறது. பிள்ளை காதல் அப்படிங்கிற தலைப்பில் பக்த மீரா எழுதியிருக்கிற ஒரு பஜனுடைய மொழிபெயர்ப்பு. வா இதயத்தை வசீகரிப்பவனே வா, சொல்லின் இனிமையால் சொக்க வைப்பவனே வா, ஓ கண்ணா என்றேனும்
என்றன் பிள்ளை காதலை பெரிதாய் நினைத்திருக்கிறாயா? என்றேனும் எந்தன் பிள்ளை காதலை பெரிதாய் நினைத்திருக்கிறாயா? உன்னை காணாமல் நிம்மதியே இல்லை. உள்ளம் இங்கும் அங்குமாய் அலைபாய்கிறது. உன் சொந்தம் நான், இதை உறக்க அறிவிப்பேன் உந்தன் அனுமதியோடு ஒலிக்கும் பறையின் ஓசையோடு. உந்தன் அனுமதியோடு ஒலிக்கும் பறையின் ஓசையோடு. இந்த சொந்தத்தை பிரகடனப்படுத்துறது. அப்படியே இளங்கோவடிகளுக்கு வாங்க. சேவகன் சீர்கேளாத செவி என்ன செவியே, திருமால் சீர்கேளாத செவி என்ன செவியே. அப்புறம் எங்களுக்கு தெரியாதாக்கும். கரியவனை காணாத கண் என்ன கண்ணே, கண்ணிமைத்து காண்பார்த்தம் கண் என்ன கண்ணே. இது கொஞ்சம் விட்டோம்னா அப்படியே நம்ம ஆழ்வார்கள் இழுத்துன்னு போயிடும். அந்த பெரியவாகிய கண்கள் என்னை பேதமை செய்தனவே அங்கே போயிடும் இல்லையா? கண்ணிமைத்து காண்பார்த்தம் கண் என்ன கண்ணி, மடந்தாழு நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானை நூற்றுவற்பால் நாற்றிசையும் போற்ற படர்ந்தாரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தாரை ஏத்தாத நாவென்ன நாவே நாராயணா என்ன நாவென்ன நாவே நடந்தானை ஏத்தாத நாவென்ன நாவே நாராயணா என்ன நாவென்ன நாவே நாராயணா என்ன நாவென்ன நாவே. எதுக்கு இது சொன்னோம்? 3 விஷயம் சொல்றார் இளங்கோவடி. அவன் பெயரை கேட்காத செவி, அவன் வடிவத்தை பார்க்காத கண், அவன் புகழை பாடாத நாவு வாய் பயனற்றது. இதுதான் அவர் நமக்கு வைக்கிறது. இந்த 3 சேர்ந்து ஒரு வரியில கண்ணதாசன் காட்டுகிறார். கேட்காத செவி, பார்க்காத கண், புகழாத வாய். இந்த 3க்கும் எது காரணம்? நினைப்பு, மனத்தினுடைய நினைப்பு. மனத்துக்கு இன்னொரு பெயர் நினைப்பு. கண்ணனை நினைக்காத நாளில்லையே, காதலில் துடிக்காத நாளில்லை. காதல், கண்ணனுடைய காதலில் என்ன சிறப்பு அம்சம்? அவன் எதிரியே வந்து நின்னாலும் அந்த ஏக்கம் இருக்கும். நான் ஸ்டாப் பைனிங், இயர்னிங் ஃபார் தி லார்ட். அவ்வளவுதான் பக்தி, அவ்வளவுதான் கண்ணனை அடைவது என்பது. காதலில் துடிக்காத நாளில்லையே, உண்ணும் போதும் உறங்கும் போதும் எண்ணம் முழுதும் கண்ணந்தானே. நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன், அடியார்களுக்கு முதலில் நிகழ்ந்தது தரிசனம், அப்புறம் வாழ்நாள் முழுக்க ஏக்கம். இப்படி ஒரு அதிசயத்தை இந்த நாட்டில் தான் காண முடியும் இல்லையா? எது நமக்கு ஏற்கனவே கிடைத்ததோ அதற்குத்தான் நாம் இயங்குகிறோம். எது நம்மை அழைக்கிறதோ அதைத்தான் நாம் தேடிக்கொண்டு செல்லுகிறோம். எது நமக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதோ அதுதான் இல்லை என்று நாம் மீண்டும் மீண்டும் இறைவனிடம் கோருகிறோம். அது அப்படியே அழகா, காதலில் துடிக்காத நாள் இல்லையே, எண்ணம் முழுதும் கண்ணன் தானே. ரெண்டும் இது பேரடாக்ஸ் இல்லை, இதுதான் அழகு, அந்த காதலினுடைய அழகு. ராதாவின் ஜாடை ரோஜாவின் வாடை. என்னது ரோஜாவின் வாடை? இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வீட்டில் இருந்தாலும் சொல்லிக்கலாம் ஒரு வாட்டி. அதாவது ஒரு சித்த புருஷர்களுக்கு சமானமானவர்களுடைய பிரசன்ஸ் கிடைக்கும் பொழுது ரோஜாவினுடைய வாடை வரும். நீங்கள் ராதாவோட பெரிய சித்தர் நீங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியும். தாரா, அன்பினுடைய தாரையா தான் ராதா. ராதாவின் ஜாடை ரோஜாவின் வாடை, அன்னத்தின் பேடை நானாடு மேடை, செந்தூர ரேகை மின்னாமல் மின்னும் சிங்கார தோகை நீ எந்தன் கண்ணி. இதில் ஒரு நயம் இருக்கு பார்த்தீங்களா? சிங்கார தொகைங்கிற சொல் அவருக்கு முதல்ல தோணிடுச்சு. சிங்கார தொகை மயிலினுடைய தோகை. மயிலினுடைய தோகையை அழகாக பார்த்தவர்கள் பெண்கள் தான். அவங்க தான் அது உன்னிப்பாக பார்ப்பாங்க. மயில் கண் கழுத்தெல்லாம், மயில் கழுத்து எதுவும் சொல்லுவாங்க இல்லை, இந்த நிறம்லாம் ஒரு முறை மஜந்தா அஜந்தா எல்லோரும் ஏதோ நிறங்கள்லாம் சொல்லுவாங்க, நமக்கு புரியாது. சிங்கார தோகையில் ஒரு செந்தூர ரேகை ஓடும், பார்த்துருக்கீங்களா? மயில் அடுத்த முறை மயில் பீலியை பாருங்க,
அதில் இருக்க அந்த நீலம் மட்டும் இல்லை, அந்த கருப்பு மட்டும் இல்லை, அதில் ஒரு செந்தூர ரேகையை ஓடும். அது எப்படி கவிஞருக்கு அங்கே ஞாபகம் வந்திருக்கோன்னு தெரியல. செந்தூர ரேகை மின்னாமல் மின்னும் சிங்கார தோகை நீ எந்தன் கண்ணி கண்ணன் மணிவண்ணன் திருவாய் மொழி உன்னால் மனமெங்கும் யமுனா நதி கண்ணா உன்னை மறப்பேனோ நான் உன்னை மறப்பேனோ. அப்படி ஒரு விட்டு போடுறாங்க. வெண்ணீல கண்கள் உள்ளாக நின்று என்னோடு பேசும் உல்லாசம் கண்டு நாளாக ஆக தாழாது கண்ணா நீ இல்லை என்றால் நான் என்ன பெண்ணா. கங்கா நதி வந்தால் வரும் மார்கழி உன் கை அதில் என் கை அதுதான் வழி கண்ணே உன்னை மறப்பேன். அது உன் கை அதில் என் கை அதுதான் வழி அப்படிங்கிறார். அப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு அருமையான ஒரு பாடம். உன்னால் மனமெங்கும் யமுனா நதிங்கிறது என்ன கற்பனை? ஆமா ஆமா, அது யூ ஆர் ரன்னிங் ரைட் இன் மை ஹார்ட். ஆமா, உன்னால் மனமெங்கும் யமுனா நதினா என்ன கற்பனை அது. அதில் ஆச்சரியம் என்னன்னா, நீங்கள் அந்த நிறங்கள், அதாவது அந்த மயில் தோகையினுடைய நிறங்களை சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சொல்லுங்க. ஒரு பொன்னாடை ஒன்று, அப்பாவுக்கு போத்தின பொன்னாடை, 60களில் போத்தின பொன்னாடை. அது நான் என்ன ஒரு சகோதரி ஒருத்தவங்க கண்ணதாசனுடைய நிகழ்ச்சி ஒன்று பண்ணுறோம். அதாவது மியூசிக் சீசனில் டிசம்பர் ஜனவரியில் அந்த கர்நாடிக் கிளாசிக் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு கண்ணதாசனுடைய ப்ரோக்ராமும் ஒன்று வைக்கிறாங்க ஹம்சத்வனி. ஒரே ஒரு நிமிஷம். 2 முறை அதை செய்தவர் அது எதிர உட்கார்ந்து இருக்கிறார் திரு ராமசாமி. ஓகே. நல்ல பீக் மியூசிக் சீசன்ல இங்கே மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்கும் பொழுது 2 முறை கண்ணதாசனுடைய நிகழ்ச்சி இங்கே வச்சார். வேற யாரும் எனக்கு தெரிஞ்சு அதை செய்யல. அது ஹம்சத்வனியில் பண்ணாங்க. அதை பண்ணும்போது என்ன இந்த பாட்டுக்கு பரமசிவன் கழுத்து பாட்டுக்கு அப்பா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த பாட்டுக்கு வாயசைக்க முடியுமான்னு கேட்டுக்கிட்டாங்க அந்த சகோதரி. இது நம்ம சைந்தவி தான் பாடகி. ஒரு 4 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா ஒன்று. ரொம்ப நல்லா இருந்தது, ப்ரோக்ராம் அற்புதமாக இருந்தது. அதில் நான் சரி அப்பா மாதிரி ஜிப்பா போட்டுக்கிட்டு வேட்டி கட்டிட்டு இது அப்பா சால்வை போத்திருப்பார். அதில் சரி அது மாதிரி ஒரு இதையும் எடுத்துக்கிட்டு பார்த்தேன். எனக்கு பொருத்தப்பட்ட 2-3 பொன்னாடைகள் இருந்தன. அப்பாவுக்கு போத்தின ஒன்று என்கிட்ட இருந்தது. சரி அப்பாவுக்கு போத்தினதை எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பாடல் நடுவில் நடுவில் வந்த உடனே என்னை மேடை ஏற்றினாங்க. மேடை ஏற்றி நான் அப்போ தான் அதை பிரித்து பின்னாடி நானே போத்திக்கிட்டு அந்த பாட்டுக்கு வாயசைச்சிக்கிட்டு இருக்கிறேன். கண்ணெல்லாம் சிமிட்னியா? எல்லாம் சிம்முத்திரை காட்டினியா? ஆமாம் எல்லாம் பண்ணேன். ஏன்னா அது ஒரு 4-5 தடவை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போய் அதை நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரும் என்னுடைய அந்த மேலே போத்தி இருக்கிற சால்வையே பார்க்குறாங்க. என்னடா சால்வையே பார்க்குறாங்க. பின்னாடி திரும்பி பார்க்குறேன், சைந்தவியும் சரி அந்த மியூசிக் ஆர்கெஸ்ட்ராவும் சரி எல்லாரும் சால்வையாக பார்த்துட்ருக்குறாங்க. சரின்னு அது முடிஞ்ச பிறகு விடை பெற்று பேக் ஸ்டேஜுக்கு போய் அந்த சால்வையை எடுக்கிறேன். அது மடித்து வைத்து 50 வருடங்கள் ஆச்சு. அது யாருமே திறக்கலை அதை. அப்போ பாருங்கள், மடித்த இடம் எல்லாமே கிழிசல் அதில். ஓகேயா? அது ஆக்சுவலாக அந்த நீல நிறம், அது நீங்கள் சொன்ன அந்த மயில் நீல நிறம் இருக்க, அந்த நீல நிறம் அதெல்லாம் வரிசையாக கிழிஞ்சிருக்கு. நான் மறுபடியும் மேடைக்கு மன்னிக்கணும், நான் இதை வீட்டில் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கணும், தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே எனக்குன்றாங்க எல்லாரும். அதை கூட இல்லை, கண்ணதாசனுக்கு பொருத்தப்பட்டது எனக்கு. இந்த கடைசியில் அந்த சகோதரிக்கு கொடுத்துட்டு வந்தேன். எதுக்கு நீங்கள் அந்த மயில் பீலியை பற்றி பேசும்போது அது எனக்கு நினைவு வந்தது. ஓகே. கண்ணா அருள்வாயின்னு ஒரு கவிதை சொல்றார். பாவி என்றொரு பட்டமும் பெற்று
ஆவி பிரிந்து ஆண்டவனிடத்து போவாரன்றி புகழுடை மனிதர் எத்தனை பேரோ, எவர்தான் அவரோ? கண்ணா, உன்னை நான் கனிவுடன் கேட்பேன், எண்ணம் செல்வம் எவை இலையேனும் நல்லவன் அன்பன் நன்றி மிகுந்தவன் என்னும் பெயரே எனக்கு அருள்வாய் நீங்கிறார். எண்ணம் செல்வம் எவை இலை எனினும் நல்லவன் அன்பன் நன்றி மிகுந்தவன் என்னும் பெயரே எனக்கு அருள்வாய் நீ. சாவின் முன் உன்னை சந்திக்க முடிந்தால் இவையே கேட்பேன், இன்னொருள் புரிகிறார். அருமையா. எனக்கு இன்னொரு கவிதை இதில் ஞாபகம் வருது. சொல்லுங்க. குணமின்றி வித்தையை கற்றவன் நெஞ்சிலே குடியுள்ள அமைதியிலே, குழைகின்ற கையிலும் வளைகின்ற மெய்யிலும் குணம் காண ஒருவர் இல்லையே. இருவென்று சொல்லாமல் இருப்பதை தந்தாலும் எவர்பாலும் நன்றி இல்லையே. இடதுகண் ஓர் சொல்லும் வலதுகண் ஓர் சொல்லும் பரிமாறும் உலகில் வாழ்வகை எறியாத வாழவே தெரியாத மனிதனை படைத்த சிலையே. மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே. நீங்கள் வனவாசத்தை படிச்சீங்கன்னா, வனவாசம் மட்டும் இல்லை, அந்த கவிதை தொகுதிகளை படிச்சீங்கன்னா, திருடனும் மரகரா சிவசிவா என்று தான் திருநீறு பூசுகின்றான். சீட்டாடும் மனிதனும் தெய்வத்தின் பேர் சொல்லி சீட்டை புரட்டுகின்றான். முரடனும் அறிவாளில் காரியம் பார்த்த பின் முதல்வனை வணங்குகின்றான். முச்சந்தி மங்கையும் முக்காடு நீக்கையில் முருகனை கூவுகின்றாள். வருடுவார் கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வம் என் வாழ்க்கையை காக்கவில்லையே. மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமை. பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது கடும் சோகம். அதாவது அப்பா ரூமில் மட்டும்தான் வீட்டில் ஏசி. அதுக்கு முன்னாடி அறையில் நாங்கள்லாம் படுத்திருப்போம். அப்பாவுடைய கதவை திறந்து வச்சுட்டு அந்த ஏசி கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓசி ஏசி எல்லோரும் படுத்திருப்போம். நாங்கள் அப்புறம் சகோதரர்கள்லாம் படுத்திருப்போம். இரவு நேரங்கள் டேப்பில் மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே பாடல் திருப்பி 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 கேட்பார். ஒரு கணம் தவறாகி பல யுகம் துடிப்பாயே, ஊமையின் பரிபாஷை கண்களில் வடிப்பாயே. அந்த பாட்டை திருப்பி திருப்பி கேட்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவிதை தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா, எப்படி எனக்கு பிழைக்க தெரியாது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு வருவார். வனவாசத்தில் முதல்ல 25 பக்கத்தில் 14 தடவை கடன் வாங்குறத சொல்லியிருப்பார். மெட்ராஸுக்கு வந்த புதுசில். இங்கே வேறு என்னத்தையே வாங்க முடியும். ஆமாம், வந்த புதுசுலேயே காரைக்குடிக்கு திரும்ப வேண்டி இருந்தது, இவரிடம் கடன் வாங்கி கொண்டு சென்றேன். சம்பாதிச்சுட்டு இருக்க நேரம் தான், சம்பாதிச்சதை செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் பேர் வந்த வேளையில் பேரையை விலையாக பேசவும் தெரியவில்லையேங்கிறார். இந்த சோகத்தை அப்படியே பிழிஞ்ச ஒரு கண்ணன் பாட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. அதுவும் பெண்கள் பல வீட்டில் அவங்க தனியாக பாடிக்கொண்டிருந்த பாட்டு. மனம் பார்க்க மறுப்போர் முன் படைத்தாய் கண்ணா, நிறம் பார்த்து வெறுப்போர் முன் கொடுத்தாய் கண்ணா. மனம் பார்க்க மறுப்போர் முன் படைத்தாய் கண்ணா, நிறம் பார்த்து வெறுப்போர் முன் கொடுத்தாய் கண்ணா. இனம் பார்த்து என்னை சேர்க்க மறந்தாய் கண்ணா, இனம் பார்த்து என்னை சேர்க்க மறந்தாய் கண்ணா. நல்ல இடம் பார்த்து சிலையாக அமர்ந்தாய் கண்ணா. நான் பல்லவி பாருங்க. கண்ணா கருமை நிற கண்ணா, உன்னை காணாத கண் இல்லையே. உன்னை மறுப்பாரில்லை, கண்டு வெறுப்பாரில்லை, என்னை கண்டாலும் பொறுப்பாரில்லை. இவ்வளோ கருப்பா இருக்கேடா. கருப்பினுடைய உச்சகட்டம் நீ. உன்னை மறுப்பாரில்லை, கண்டு வெறுப்பாரில்லை, என்னை கண்டாலும் பொறுப்பாரில்லை. நான் உன்னளவா கருப்பு நான் இல்லையே. பொன்னான மனம் ஒன்று தந்தாய் கண்ணா, அதில் பூ போன்ற நினைவொன்று வைத்தாய் கண்ணா. கண் பார்க்க முடியாமல் மறைத்தாய் கண்ணா, கண் பார்க்க முடியாமல் மறைத்தாய் கண்ணா. எந்த கடன் தீர்க்க என்னை நீ படைத்தாய் கண்ணா. கண்ணா கருமை நீர கண்ணா,
உன்னை காணாத கண் இல்லையே. வாங்க விறுவிறுன்னு போவோம். பாட்டு வந்து அப்போ அடுத்த பாடலுக்கு போயிடலாம். யமுனா நதி. யமுனா நதி. இந்த பாட்டு இன்னொரு 10 நிமிஷம். ஓகே. இந்த பாட்டு எல்லாரும் கேட்டிருக்கு. பார்த்தா சாதாரணமாக இருக்குது, ஆனால் உள்ள ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் அந்த கடைசி சரணத்தில் 2 வரி காதலனும் 2 வரி காதலியாக பாடுவதும் ரொம்ப இனிமையாக இருக்குது. இதில் வந்து தயக்கம் காதலனுக்கு. நீங்கள் ஜெயதேவருடைய கீத கோவிந்தம் படிக்கும் பொழுது கண்ணன் வந்து ராதையினுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற இதெல்லாம் இருக்குது. கண்டித்தா நாயகின்னு அது டான்ஸில் ரொம்ப அற்புதமாக கொண்டு வருவாங்க நாட்டியத்தில். கண்டித்தா நாயகின்னு பேர் அது. யமுனா நதி இங்கே, ராதை முகம் இங்கே, கண்ணன் போவதெங்கே, குஞ்சும் மணி இங்கே, கோவை கிளி இங்கே, மன்னன் போவதெங்கே. இது எங்கே எப்போ முடியும்? இனிக்கும் நினைப்போ புரிகின்றது, சிரிக்கும் சிரிப்போ அழைக்கின்றது, கண்ணனின் ஆசைகள் காற்றினில் போவதோ, சொல்லடி என் பைங்கிளி. இது பெருசா இல்லை, வரேன் கடைசியில் ஒரு சரணம். பயத்தில் மனது தவிக்கின்றது, இருந்தும் விருந்தை நினைக்கின்றது, பதில் கொடுத்தால் பயமும் குறைகின்றது, எடுத்தால் சுகமும் வருகின்றது, மாலைகளானதும் நீ சொல்லும் நாடகம், காத்திருப்பேன் மன்னவா. அதுதான் தபஸ். தபஸ் இஸ் சைலண்ட், நான் ஆக்டிவ், பேஷண்ட், வெயிட்டிங். எங்கள் அப்பா சொல்லுவார், மாமா நான் வந்து விடாமல் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறேன், விஷ்ணு எப்போ தான் வருவார்னா சிரிச்சிட்டு சொன்னார், வீதிக்கு வந்து வேஷ்டியை கிழிச்சிட்டு நில்லுடா அப்போ தான் வருவான். இதை வச்சு அதை வாங்குறேன்னு எப்போ நினைக்கிறியோ அது வரைக்கும் வர முடியாது. இதை நான் கொடுத்தேன், இதை நீ அது இட் வில் நெவர் ஒர்க் அவுட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வந்து இந்த உலகத்தினுடைய பாஷை. நீ இந்த கணக்கை அங்கே கொண்டு போகாதே, ஒர்க் அவுட் ஆகாதுன்னு எங்கள் அப்பா. அதான் ஞாபகம் இருக்குது. காத்திருப்பேன் மன்னவா, காத்திருக்கதே நமது. அது அந்த பாடல், அந்த வரிகள் முடிகிற மாதிரி இருக்கும். அதாவது மாலைகளானதும் நீ சொல்லும் நாடகம் அப்படின்னு அவர் சொல்லி முடித்த உடனே காத்திருப்பேன் மன்ன, அழகு அழகு அது. ஸோ இது நான் எந்த விஷயத்துக்காக எழுதிட்டு வந்தேன்றது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, இருந்தாலும் அதை சொல்லிடுறேன். அந்த கேஸ் கட்டப்பார் வந்து எங்களுடைய வீட்டில் நாவிதர் சிங்காரம்னு ஒருத்தர் வந்து அப்பாவுக்கு ஷேவ் பண்ணுவார். பரவாயில்லையே, தொழிலுடைய பேரே இருக்கு. ரொம்ப நெடிய உருவம், காமராஜர் மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு. ஜிப்பா போட்டிருப்பார், வேஷ்டி கட்டியிருப்பார். அப்பா அவரும் அந்த வெளியில் சேரை போட்டுருவாங்க, போட்டுட்டு அப்பா உட்காந்துருப்பார், அதில் மேலே துண்டை போத்திட்டு வந்து ஷேவ் பண்ணி கட்டிங் பண்ணுவார். எங்களுக்கெல்லாம் கூட கட்டிங் அவர் தான் பண்ணுவார். அவர் பண்ணும்போது அப்படியே அவ்வளோ நெருக்கமாக பேசிப்பாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன கவிஞர், என்ன சாஸ்திரி ராஜினாமா பண்ணிட்டாராம, சாஸ்திரி பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பார். அப்பா சொல்வார், ஆமாம் பல உயிர் போயிருச்சு அப்படின்னு. இவராக ரயில் ஓட்டினார் அப்படின்னுவார். அவரு கடுமையான திமுக வெறியர் அவர் சிங்காரம். எங்கள் அப்பா வந்து திமுகவை விட்டு உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் வனவாசத்தில் எல்லாத்துலேயும் எழுதி அதுக்கப்புறம் அந்த நேரங்களில் வந்து கொஞ்சம் காங்கிரஸ் அனுதாபியாக இருந்து கொண்டு இருந்த நேரம் அது. அப்புறம் அவர் தானா எப்போ? அப்போ சிங்காரம் தானா? அப்போ சிங்காரம் தான். ஒன்றும் அப்பா ஆபத்து வரலையா? அதுதான் சொல்ல வரேன்னா. அப்போ எலெக்ஷன் தேர்தல் நேரத்தில் வந்து தேர்தல் முடிஞ்சிருக்கு. அப்போ தான் கருத்து கணிப்புலாம் வந்துட்டுருக்குது. எலெக்ஷன் வந்து ரிசல்ட்டு வர்றதுக்கு இன்னும் 1 நாள் 2 நாள் இருக்குது. அப்பாவுக்கு ஷேவ் பண்ணிகிட்ருக்கார் சிங்காரம். பண்ணிவிட்டு, என்ன கவிஞர, திமுக இந்த வாட்டி ஜெயிச்சிருமா அப்படின்னாரு. கழுத்தில் இருந்து கத்தி எடுத்துகிட்டு கேள்றார்.
பாஷாக்காக சொல்லணும். அனாதை ஆனந்தன் உங்கள் படம், கேவி மகாதேவன் தானே மியூசிக். அப்பா பழச்சேப்பா சுப்பு, நான் இங்கே படுற பாடு உங்களுக்கு தெரியாது. ஆமாம் ஆமாம், சீர்காழி கோவிந்தராஜன் பாடியிருக்கிற பாட்டு. எதுக்காக இந்த பாட்டை அவர் கோபி எதுக்கு தேர்ந்தெடுத்தாரோ தெரியல. இதில் பகவத்கீதையினுடைய ராஜ வித்யா ராஜகுஹ்ய யோகம் 9வது சாப்டர், அதனுடைய தன்மை இதில் இருக்கு, அழகா இருக்குது. எங்கும் இயல்பான், ஆமாம், பெரியானுமாகிய காற்று எப்படி எப்போதும் வானில் நிலை பெற்றிருக்கிறதோ அப்படியே பொருள்கள் எல்லாம் என்னுள் நிலை பெற்றனவென்று தெரிந்து கொள். காற்றடித்தால் அவன் வீடாவான், கடுமழையில் அவன் குடையாவான், ஆற்றாதழுதால் அழுத கண்ணீரை அங்கே துடைக்கும் கையாவான், அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன், பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன். யார் என்னை எவ்விதம் பார்க்கிறார்களோ, அன்னமாச்சாரியா, ఎంత మాత్రము ఎవ్వరు తెలిసినా అంత మాత్రమే నీవు, யார் உன்னை எவ்விதம் கருதுகிறார்களோ அம்மட்டே நீ அவர்களுக்கு. அம்மட்டேன்னா யூனிவர்சலாக சொல்ல முடியாது. நான் அவனை தோழனா பார்த்தேன்னு எல்லாருக்கும் தோழன் கிடையாது, எனக்கு அவன் தோழன். நீ அவனை மனுஷனாக பார்த்தேன்னு உனக்கு அவன் மனுஷன்தான். துரியோதனுக்கு பார்க்க முடியல, சரி, அவனை நாராயணனாக பார்க்க முடியல, அவனுக்கு குயுக்தி உள்ள ஒரு மனிதனைத்தான் தெரிஞ்சான். எத் பாவம் தத் பவதி, அது அப்படியே இந்த இதில் வந்திருக்கு, அருமையாக இருக்கு. அடுத்த பாட்டு போகலாம். இதில் இந்த பாட்டிலே வந்து அடையா கதவு அவன் வீடு, அஞ்சல் என்பது அவன் ஏடுங்கிறது கீதையில் வர்ற ஒரு விஷயம். அதை வந்து கண்ணன் பாட்டில் இன்னொரு பாட்டிலையும் சொல்லியிருப்பாரு. பின்னால் அடையாத கதவு இருக்கும். டிவோட்டிஸ் ஷல் நாட் பெரிஷ், என் பக்தர்கள் ஒருபோதும் வீழ்வதில்லை என்று கண்ணன் கொடுத்திருக்கிற உறுதிமொழி. அஞ்சேல் என்பது அவன் ஏடு. ஆமா, அடையாத கதவு இருக்கும் சன்னிதானம், அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம். அதான் அங்க போயிருவோமா? அதாவது ஒரு பழைய இலக்கியத்திலேருந்து ஒன்று எடுத்து அதை மெருகூட்டி சொல்றதுங்கிறது கண்ணதாசனுக்கே உரிய சிறப்பு. இதான் நிறைவான பாடல். இதை சொன்னால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. நான் இதுக்கப்புறம் நம்ம கோபிக்கு விருது கொடுத்து வீட்டுக்கு போகணும். நம்பின் இது பாருங்க, நாத்திகன் வீட்டிலும் நடக்கும் தெய்வதம். எப்படி சொல்றாரு பாருங்க. வெங்கொடும் கோடையில் மழையின் மென்துளி. கண்ணன் யாருன்னு கண்ணதாசனோட டிஸ்கிரிப்ஷனை பாருங்க. வெங்கொடும் கோடையில் மழையின் மென்துளி, செங்கடும் பாலையில் தேற்றும் பொன்னிழல், பங்கொடும் பற்றுவார் பறிக்கும் மாங்கனி, இங்கு எவன் கண்ணனை இல்லை என்பானடா கேட்கிறார். இங்கு எவன் கண்ணனை இல்லை என்பானடா, நாத்திகன் வீட்டிலும் நடக்கும் தெய்வதம், ஆத்திகன் வீட்டிலும் அருளும் சங்கமம், சாத்திர கூட்டினுள் தழைத்த மெய்த்தவம், பாத்திரம் நான் அதில் பால் என் கண்ணனேங்கிறான். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். கீதையில் ஒரு வாக்கியம் வருகிறது, சத்தியத்தை ஏந்துவதற்கு எது உகந்த பாத்திரம் என்றால் ஸ்ரத்தை அப்படின்னு சொல்றேன், நம்பிக்கை. பாத்திரம் நான், அதில் பால் என் கண்ணனே. அப்படியே வருது. ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. பாரதியார் வந்து நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம்னார். அதை அந்த பல்லவி வாங்கிக்கிறார். நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு. 2 பேரும் சேர்த்து வச்சார் பாருங்க. நல்லவன் பெரும்பாலும் ஏழையத்தான் இருக்கான், ஏழை பெரும்பாலும் நல்லவனத்தான் இருக்கு. பசிக்கு விருந்தாவான், நோய்க்கு மருந்தாவான், பரந்தாமன் சந்நிதிக்கு வாராய் நெஞ்சே, கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். தேடி நின்ற
கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். Every question contains in itself at least a part of the answer to that question. கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். தருமம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான், தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான். தருமம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான், தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், மாய கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம். அடையாத கதவிருக்கும் சந்நிதானம், அஞ்சாத சொல்லிருக்கும் சந்நிதானம். சந்நிதானம் கண்ணன் சந்நிதானம், சந்நிதானம். கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணா 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 கண்ணா, கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும், காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும். கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும், காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும். கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும், கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும். கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும், கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும். கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா. கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா. கண்ணா 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 கண்ணா. கண்ணன் வந்தான், எங்கள் கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன். அஞ்சாத சொல் எது? அஞ்சாத சொல் பகவத்கீதையில் வருகின்ற அந்த சொல் தான். அன்னவன் விரைவிலே அரவான் ஆவான், நித்திய சாந்தியும் எய்துவான், குந்தி மகனே குறிக்கொள் எனது அன்பன் சாக மாட்டான். அதான் அஞ்சாத சொல். இது வந்து பாரதியார், எனது அன்பன் சாக மாட்டான், பாரதியாருடைய மொழிபெயர்ப்பு. அன்பர்களே, ஒரு நெடுநாழி பொழுது என்று நினைத்தது ஒரு நொடி நாழியில் பறந்து விட்டது. தாமதமாக ஆரம்பித்தாலும் நேரத்தில் முடிக்க வேண்டும் என்பதனால் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிறைவு செய்வதற்கு முன் நம்முடைய கோபி கண்ணதாசன் அவர்களுக்கு தேர்ந்த ரசிகர் என்கின்ற விருது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனம் வழங்க இருக்கிறது. அந்த பட்டயத்தை நான் வாசித்து காண்பித்த பிறகு திரு ராமசாமி அவர்களும் திரு சாரி அவர்களும் மேடைக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். இதில் நிறைவாக ஒன்று சொல்லி ஒரு நிறைவாக சில வார்த்தைகள் கோபியும் சொல்லி முடிப்போம். த சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ரின் சரணேன். அது பஜகோவிந்தத்தை எப்படி மொழிபெயர்க்கிறார் பாருங்க. பாடிடுக பாடிடுக பரந்தாமன் மெய்ப்புகழை பாடிடுக மூடமதியே, பாடுவதில் தீர்ந்துவிடும் பழிபாவம் அத்தனையும். அவ்வளவுதான் வழி, சங்கீர்த்தனம் தான் வழி. பாடுவதில் தீர்ந்துவிடும் பழிபாவம் அத்தனையும் பரந்தாமன் சொன்ன விதியே, பாடுவதை விட்டு விட்டு பாணினி இலக்கணத்தை பற்றுவதில் நன்மை வருமோ?
பாய் விரித்த வேளைதனில் காலனவன் சந்நிதியில் பாணினியம் காவல் தருமோ. அப்புறம் இந்த ஜட்டிலோ முண்டிலுஞ்சித கேச, அதை எப்படி மொழிபெயர்க்கிறா பாருங்க. காவி உடை மொட்டையோடு கையில் ஒரு பாத்திரமும் காட்டுவது என்ன துறவோ, கண்ணியமும் இல்லை அதில் புண்ணியமும் இல்லை, வெறும் கட்டைகளின் வேஷம் அல்லவோ. கோவணமும் நீள்சடையும் கோஷமிடும் வாய்மொழியும் கோமுனிவன் ஆக்கிவிடுமோ, கும்பியை நிரப்ப ஒரு செம்பு சுமப்பார் அவர்க்கு கோவிந்தன் காட்சி வருமோ. அப்படிங்கிற புனரபி ஜனனம் புனரபி மரணம். தாய் வயிற்றிலே பிறந்து தான் இறந்து மீண்டும் மீண்டும் தாய் வயிற்றிலே பிறக்கிறேன். ஏன்னா பியூட்டிஃபுல்லா போடுறார் பாருங்க. தாய் வயிற்றிலே பிறந்து தான் இறந்து மீண்டும் மீண்டும் தாய் வயிற்றிலே பிறக்கிறேன், தாரணிக்குள்ளே இருந்து வான்வெளிக்குள்ளே பறந்து தாரணிக்குள்ளே நடக்கிறேன், ஓய்வில்லாத என் பிறப்பு மீண்டும் மீண்டும் யார் பொறுப்பு, உன்னையன்றி வேறு காண்கிலேன், ஊரில் உள்ள ஜீவனுக்கு நீ கொடுத்த வாழ்க்கையின்று உன்னிடத்தில் என்னை வைக்கிறேன். ஊரில் உள்ள ஜீவனுக்கு நீ கொடுத்த வாழ்க்கை என்று உன்னிடத்தில் என்னை வைக்கிறேன். தாசனை கொண்டாடுவோம், கண்ணதாசனை கொண்டாடுவோம். நேசத்தினால் மோசம் போனாலும் நேசிக்கும் நெஞ்சத்தை கொண்டாடுவோம், எந்த நிமிடமும் பண்பாடுவோம் என்று சொல்லி கோபி நிறைவாக சில வார்த்தைகள் சொல்லி முடியும். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. சில அறிவிப்புகள். 15ஆம் தேதி பாரதிய வித்யா பவன் இதே இடத்துல காலங்களில் அவன் வசந்தம் 26வது நிகழ்ச்சி, கவிஞருடைய இன்னொரு மகன் திரு கண்மணி சுப்பு அவர்கள் நம்மோடு பங்கு கொள்ளுகிறார். 6:30 மணி 6:15 ஆரம்பிச்சிடலாம். அப்போ இன்னும் ஒரு 10 பாட்டு 2 பாட்டு சேர்த்துக்கலாம். 17ஆம் தேதின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக அது 16ஆம் தேதி மாறுது. தத்துவலோக அரங்கில் ஒரு புதிய தொடர் நிகழ்ச்சியை நம்ம துவங்குகிறோம். திருப்பு முனைகள், ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்த திருப்பு முனைகள், மனிதர்களை மகான்களாக்கிய திருப்பு முனைகள், வெற்று வாழ்க்கை வாழ்ந்தவர்களை வெற்றி மனிதர்களாக்கிய திருப்பு முனைகள். சொல்லிட்டேன், போய் தான் தயார் பண்ணணும். சரி. அப்புறம் 19ஆம் தேதி 18ஆம் தேதி மியூசிக் அகாடமியில் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நடத்தும் சல்யூட் டு தி மதர்ஸ், தாய்மைக்கு வணக்கம், அற்புதமான நிகழ்ச்சி. அதில் 18 மியூசிக் அகாடமியில் நடக்கிறது 6 மணிக்கு. அதில் என்னுடைய அன்னை போற்றி அந்த ஒரு பகுதியை நான் அதில் எடுத்து கையாளுகிறேன். 19ஆம் தேதி பெரம்பூர் பக்தஜன சபா, அங்கே எத்தனை கோடி இன்பம் என்கின்ற தலைப்பிலே கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்காக நான் பேசுகிறேன். 20ஆம் தேதி ஒரு புதிய தொடர் நிகழ்ச்சி நம்முடைய கிரி ரங்கநாதன் துவக்குகிறார். இந்த லக்ஷ்மிகிரி ஹால் ஒன்று புதுசாக ஒன்று அந்த பேஸ்மெண்ட்டில் ஆரம்பிச்சிருக்க ஒரு சின்ன ஹால். அதில் வாழ்வினில் எத்தனை வண்ணங்கள் என்கின்ற தலைப்பில் ஒரு தொடர் நிகழ்ச்சி மாலை 6:30க்கு. 22ஆம் தேதி பாரதிய வித்யா பவன் தான் வரணும், மாடிக்கு வந்துடணும். இசைக்கவியை கேளுங்கள் நிகழ்ச்சியில் என்னோடு வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்கள் பங்கு கொள்ளுகிறார்கள். 25ஆம் தேதி இயலிசை நாடகம் மன்றம் நடத்துகின்ற யாமறிந்த கவிஞரிலே என்கின்ற கவியரங்கம் வாவேசு அவர்களுடைய தலைமையில் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் 6 மணிக்கு நடக்கிறது. அப்புறம் 28ஆம் தேதி ரசிகரஞ்சனி சபாவில் இலக்கியமும் திரை இசையும் நிகழ்ச்சி தொடர்கிறது. அதற்காக ரசிகரஞ்சனி சபா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இப்பொழுதே தெரிவித்துக் கொள்கிறேன். 30ஆம் தேதி நீங்கள் திரும்பவும் பாரதிய வித்யா பவனுக்கு வரணும். 2வது மாடிக்கு இசைக்கவியை கேளுங்கள் நிகழ்ச்சி, என்னுடன் பங்கு கொள்பவர் கிரி ரங்கநாதன். இந்த மாதம் 2 முறை காலங்களில் அவன் வசந்தம் நிகழ்ச்சியும் இசைக்கவியை கேளுங்கள் நிகழ்ச்சியும் வருகிறது. அதற்கு காரணம், மார்ச் மாதம் நான் ஊரில் இல்லை. உங்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு சிங்கப்பூர், சிட்னி, மெல்பர்ன், டல்லாஸ், டொரண்டோங்கெல்லாம் இப்போ என்னுடைய சொற்பொழிவுகள் மட்டுமல்ல, பாரதியார் நாடகத்தையும் அங்கு உங்களுடைய வாழ்த்துக்களோடும் ஆசிகளோடும் அங்கே நல்ல முறையில் நடத்தி வருகிறேன். இன்னொரு இனிய அறிவிப்பை, இனிய செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மாதம் 27ஆம் தேதி நம்முடைய மதிப்பிற்குரிய டேக் சாரி என்றே அழைக்கப்படுகின்ற திரு சாரி அவர்கள் எனக்கு ஒரு வாழ்நாள் சாதனை விருது வழங்கி கௌரவிக்கிறார். அதற்காக உங்களுடைய ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் நான் வாங்கிக் கொள்ளுகிறேன். இனி பட்டயம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வழங்கும் திரு கோபி தேர்ந்த ரசிகர் விருது திரு கோபி கண்ணதாசன் அவர்கள். கவியரசர் கண்ணதாசனுக்கும் திருமதி பார்வதி அவர்களுக்கும் பிறந்த 8வது பிள்ளை திரு கோபி கண்ணதாசன்.
தமிழ்நாடு திரைப்பட தொலைக்காட்சி மையத்தில் ஒளிப்பதிவில் இளங்கலை பட்டம் பெற்றவர். திரைப்படத் துறையில் ஒளிப்பதிவாளராகவும் NDTV தொலைக்காட்சியிலும் சில காலம் பணியாற்றிய பின் கனடா நாட்டுக்கு புலம்பெயர்ந்தார். டொரண்டோவிலும் நியூயார்க்கிலும் செய்தித்துறை ஒளிப்பதிவாளராக பணியாற்றினார். ஆன்மீகத்திலும் இசையிலும் நாட்டமுள்ளவர். பகவான் ரமணரும் ஸ்ரீ நிசர்கதத் மகராஜும் அவரை ஈர்த்ததால் மீண்டும் தாயகம் திரும்பினார். சென்னை அவருடைய இசை ஆர்வத்தையும் திருவண்ணாமலை அவருடைய ஆன்மீக நாட்டத்தையும் ஈடு செய்து வருகின்றன. தற்போது சில திரைப்படங்களிலும் விளம்பர படங்களிலும் நடித்து வருகிறார். வட அமெரிக்காவில் கவியரசரை பற்றியும் சொற்பொழிவுகளாற்றி வருகிறார். கவியரசரை பற்றிய தன் சிறுவயது நினைவுகளை ஒரு நூலாக வடித்திருக்கிறார். அந்த நூல் விற்பனைக்கு இங்கே வெளியே கிடைக்கும். திரு கோபி கண்ணதாசனுக்கு தேர்ந்த ரசிகர் என்னும் விருதை வழங்கி சிறப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அவர் நற்பணிகள் செய்து வாழ்வில் மேன்மேலும் வெற்றி பெற வேண்டும் என்று பராசக்தியை வேண்டுகிறோம். மா முரளி, ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ், பாரதிய வித்யா பவன், 7 ஜனவரி 2019. This is the story of a house that has journeyed across 5 decades. A journey of struggle, adventure, passion and achievement. A journey from a local name to global fame. Sri Krishna Sweets, founded by Amuda Semmal, Sri Mahadevayar, is known for its melting magic, the divine Mysore Pa, a delicacy loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.